முருகேசன் விதை சுத்திகரிப்பு நிலையம், முருகேசன் சீடு ப்ராசஸிங் யூனிட்னு ஒரு இது ஃபேக்டரி ரன் பண்ணிட்டு இருக்கோம். இந்த சமதளமாக இருக்கான்னு பார்ப்பாங்க. அதாவது இங்கிலீஷில் டேபிள் டாப் கண்டிஷன் அப்படின்னு. மிஷினோட பேர் என்னன்னா ஆஸ்பிரேட்டர் கம் கிரேடர். கால்பர் ஸ்கிரீன்னு சொன்னேன், அதாவது நெல்லை விட பெருசா இருக்க பொருள். அடுத்து பாத்தீங்கன்னா இது கருக்கா, அதாவது காத்துல பறந்து வர்றது. இது பாத்தீங்கன்னா தெரியும், அமுக்கலாம். இது வந்து அண்டர் சைஸ், அதாவது இந்த சல்லடையை விட சின்னதா இருக்கு. கீழே போகும். ஆமா, தேவையில்லாத சல்லடை வந்து தானியத்தை பொறுத்து அதோட ஷேப் மாறும். ஆர்பிட்ரி கிடையாது, எல்லா இடத்துலயும் போனா ஒரே தரத்துல இருக்காது. அவங்க ஓட்டுறவங்க வந்து தரமா மெயின்டைன் பண்ணி ஓட்டும் பட்சத்துலதான் அது தரமான நெல்லா வெளியில. இப்ப இந்த மிஷின் பாத்தீங்கன்னா ஸ்பெசிபிக் கிராவிட்டி செப்பரேட்டர். இப்படியே சலிச்சுக்கிட்டே வரும்போது காத்துல மிதக்கும். நல்ல நெல் எல்லாம் இந்த சைடு வந்து கலெக்ட் ஆயிடும் இடத்துலதான். இப்ப இதை பாருங்க, இப்ப ஃபர்ஸ்ட் கிரேடிங் முடிச்சுட்டு ரெண்டாவது கிரேடிங். ஆமா, இப்போ நீங்க கடையில யார்கிட்ட விதை வாங்க போனாலும் ஃபர்ஸ்ட் கொஞ்சோண்டு சாம்பிள் கேளுங்க. 50 கிராம் சாம்பிள் இருந்தா போதும். நிறைய வந்து நெல் வந்து மிதக்கக்கூடாது. மிதந்துச்சுன்னா வந்து அவங்க ப்ராசஸிங் அப்போ சரியா ப்ராசஸ் பண்ணல, கழிவு நிறையா இருக்குது அப்படின்னு. அதனால உங்களுக்கு வந்து இப்போ ஒரு 2 ரகம் வந்து பண்ணும்போது ஒரு 2 வேற வேற விலை இருக்குன்னு. முக்கியமான காரணம் வந்து இந்த கழிவை வச்சுதான் அந்த விலையை டிசைட் ஆகும். ரைட்டுங்களா? கண்டிப்பா. அப்போ வந்து கழிவு நிறையா இருக்க நெல் கம்மியாக தான் தருவாங்க. குண்டு நெல் வந்து இப்போ வர எப்படி ஆயிடுச்சுன்னா, ஒரு பை வாங்கி 1 ஏக்கர் விட முடியுது. காரணம் புரியணும். ஒரு பை வாங்கி 1 ஏக்கர் விடணும்னா அந்த அளவுக்கு விதையும் தரமா இருக்கணும். முதல்ல உங்களை பற்றி ஒரு சிறிய அறிமுகம் நம்மளோட வியூஸ் பண்ண சொல்லுங்க. முதல்ல உங்க பேர் சொல்லுங்க. வணக்கம் பிரதர், என் பேரு சண்முக சுந்தரம். எங்க அப்பாவோட பேர் வந்து முருகேசன். நாங்க வந்து முருகேசன் விதை சுத்திகரிப்பு நிலையம், முருகேசன் சீடு ப்ராசஸிங் யூனிட்னு ஒரு இது ஃபேக்டரி ரன் பண்ணிட்டு இருக்கோம். ஓகே, இது எத்தனை வருஷமா பேர் பண்ணிட்டு இருக்கீங்க? இது அப்பா வந்து 2004 ஆரம்பிச்சது. நான் வந்து ஒரு 2017 இந்த தொழில் வந்து நானும் கத்துக்கிட்டு பண்ணிட்டு இருக்கேன். ஓகே. இதுல என்ன குறிப்பானா, ஆக்சுவலி இந்த வீடியோ பண்றதே காரணம், இந்த விதை உற்பத்தியிலேருந்து இந்த விதையை வந்து சுத்திகரிப்பு பண்ற வரைக்கும் இங்க என்னென்ன மாதிரிலாம் விஷயங்கள்லாம் இவங்க பண்றாங்க, அதுக்கு எவ்வளவு இன்புட்ஸ் அண்ட் எஃபோர்ட்ஸ் அவங்க கொடுக்குறாங்க, அதை பத்திலாம் தெரிஞ்சுக்க தான் இங்க நம்ம வந்திருக்கோம். ஸோ அது எல்லாமே எப்படி பண்றீங்கன்னு ஓனா பார்க்கலாமா பிரதர்? பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி அதுல நீங்க பண்றது ப்ரீ ப்ராசஸ் சொல்லுவாங்க சார். விதையை வந்து உற்பத்தி பண்ணி சுத்திகரிப்பு பண்றது முன்னாடி விஷயங்கள் இருக்குங்களா, அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க. அது என்ன மாதிரி பண்றீங்க? சரி, ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா வயல்ல இருந்து ஆரம்பிக்கும். வயலுக்கு ஃபர்ஸ்ட் விதை வேணும். அந்த விதை வந்து பாத்தீங்கன்னா எங்களுக்கு வந்து நாங்க வந்து யூனிவர்சிட்டியில வாங்குவோம். அந்த யூனிவர்சிட்டியில வாங்குற விதைக்கு பேர் வந்து வல்லுநர் விதை, அதாவது பிரீடர் சீட் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த பிரீடர் சீடு பாத்தீங்கன்னா எல்லோ கலர் டேக்ல இருக்கும். அதுக்கு மேல அடிச்சிருக்க அந்த ரெட் அட்டையில பாத்தீங்கன்னா எல்லோ கலர்ல இருக்கும். அது வந்து நம்ம யூனிவர்சிட்டியில வந்து நம்மளுக்கு வேணுன்ற வெரைட்டிக்கு வந்து முன்னாடியே பணம் கட்டணும்னா அவங்க வந்து நம்மளுக்கு அந்த வேணுன்ற வெரைட்டியை வந்து உற்பத்தி பண்ணணும்னு சொல்லுவாங்க. நம்ம அதை நம்மளுக்கு சப்ளை பண்ணுவாங்க. அது வந்து ரொம்ப கம்மியான அளவுல தான் பண்ணுவாங்க. ஏன் அது மாதிரி கம்மியான அளவுல பண்றாங்கன்னா, அவங்க வந்து அந்த இன தூய்மையை வந்து பராமரிக்கணும். அப்போ வந்து அவங்க வந்து நிறைய இடத்துல பண்ண முடியாது. ஒரு கம்மியான இடத்துல போட்டு அவங்க பிரீடர்னு சொல்லுவாங்க, வல்லுநர்னு சொல்லுவாங்க. அவங்க தான் வந்து விதையை உருவாக்குறவங்க. அந்த விதையை உற்பத்தி வல்லுநர் விதை உற்பத்திக்கு வந்து அவங்க தான் வந்து ரெஸ்பான்சிபிள் பர்சன். அவங்க வந்து அந்த சின்ன இடத்த ஆய்வு பண்றப்ப அதுல வந்து எல்லாமே ஒரே அந்த ஒரு ரகமா இருக்கணும். அந்த ரகத்தோட இயல்பு, அதோட கேரக்டர் இருக்கான்னு சொல்லிட்டு அவங்க அங்க செக் பண்ணுவாங்க. அப்படி பண்ணி ஒரு சின்ன அளவுல தான் அவங்களால உற்பத்தி பண்ண முடியும். அந்த வல்லுநர் விதை வந்து பாத்தீங்கன்னா ஒரு இப்ப நம்ம கேட்கறோம்னா ஒரு 50 கிலோ 100 கிலோ இவ்வளவுதான் தர முடியும் அவங்களால. அந்த வல்லுநர் விதை எனக்கு கிடைக்கும். இப்ப அதை வந்து நான் என் வயல்ல சாகுபடி பண்ணுவேன். அந்த வல்லுநர் விதையை வந்து சாகுபடி பண்ணும் போது நான் ஒரு வயல் பண்ணிட்டு ஃபர்ஸ்ட் அந்த வயல்ல வந்து விதை பறிக்கைன்னு விதை வந்து ஆய்வகம் இருக்கும். அங்க பாத்தீங்கன்னா ஏடிஎஸ்சி ஆஃபீஸ் இருக்கும், அதாவது அசிஸ்டன்ட் டைரக்டர் ஆஃப் சீட் சர்டிபிகேஷன் சொல்லுவாங்க. அவங்கள்ட்ட போயிட்டு இது மாதிரி நான் இந்த வயல்ல வந்து விதை பண்ணி வச்சிருக்கேன், இதை வந்து பதியணும் அப்படின்னா விதை பறிக்கைன்னு ஒண்ணு பதிய சொல்லுவாங்க. அந்த விதை பறிக்கையில வந்து இந்த வயல் இங்க இருக்குது, இது இவ்வளவு பரப்பளவு, இந்த வயலை சுத்தி என்னென்ன வேற பயிர் இருக்குது, அப்புறம் வந்து இது வந்து எப்ப விதைச்சது, அப்புறம் எவ்வளவு விதை அளவு யூஸ் பண்ணும், அப்புறம் எந்த முறையில விதப்பு பண்ணிருக்கோம், அதாவது நேரடி விதப்பா இல்ல வந்து எஸ்ஆர்ஐயா இல்ல வந்து மிஷின் பிளான்டிங்கா லைன் பிளான்டிங்கா ட்ரம் சீடிங்கா, அது மாதிரி நடைமுறை நிறைய இருக்குது விவசாயம் பண்றதுக்கு. அந்த நடைமுறை என்ன அப்படின்னு சொல்லிட்டு இது நெல்லுக்குன்னு மட்டும் இல்ல, எல்லா பயிருக்குமே இதே மாதிரிதான். எள்ளா இருக்கலாம், உளுந்தா இருக்கலாம், அது எல்லாமே கொடுத்து நம்ம பதிஞ்சிடணும். பதிஞ்சோன்னா அவங்க வந்து நம்மளுக்கு வந்து எஸ்சிஓன்னு சொல்லுவாங்க, சீட் சர்டிபிகேஷன் ஆஃபீஸர். இப்போ ஒரு பயிர் பண்ணிருக்கோம்னா அந்த எந்த பயிரை பொறுத்து அந்த முக்கியமான தருணம் 2 தருணம் இருக்குது. முக்கியமான தருணம் நெல்லுக்கு 2 தருணம், மித்த பயிருக்கு மாறும். அந்த முக்கியமான இன்ஸ்பெக்ஷன் டேட்னு சொல்லுவாங்க, 2 வாட்டி இன்ஸ்பெக்ஷன் வருவாங்க. எள்ளு எண்ணெய்க்கு யூஸ் பண்ற எள்ளு இருக்குங்கல்ல, அதுக்கு வந்து 3 வாட்டி இன்ஸ்பெக்ஷன் வருவாங்க. அது மாதிரி பயிருக்கு பயிர் மாறுபடும் அந்த அவங்க இன்ஸ்பெக்ஷன்றது அவங்களோட ரெகுலேஷன். அது இப்ப நெல்லுக்கு வந்து நம்மள்ட்ட சொந்த பண்ணை இருக்குது, பண்ணையே இருக்கு. அதுல இப்ப அந்த பால் பிடிக்கிற தருவாயில கூட இருக்கு, அதை கூட நம்ம போய் வேணாலும் இப்ப பார்க்கலாம். கண்டிப்பா. இப்ப நம்மளோட விதை பண்ணையில தான் நம்ம நிக்கிறோம்.
இப்போ இந்த ரகம் பார்த்தீங்கன்னா மேம்படுத்தப்பட்ட வெள்ளை புண்ணி, இம்ப்ரூவ்டு வெள்ளை புண்ணின்னு சொல்லுவாங்க. இதோட வயசு வந்து ஒரு 135 நாள் வரைக்கும் வரும். இப்போ பார்த்தீங்கன்னா இது இன்னும் அந்த 50% பூ பிடிக்கும் அப்படின்ற தருணத்துக்கு இன்னும் ஒரு 4-5 நாள்ல வந்துடும். அப்போ ஒரு ஆய்வுக்கு வருவாங்க. அவங்க ஃபர்ஸ்ட் வந்து என்ன பார்ப்பாங்கன்னா, இந்த வயலை வந்து இந்த சமதளமா இருக்கான்னு பார்ப்பாங்க. அதாவது இங்கிலீஷ்ல டேபிள் டாப் கண்டிஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆமா, ஒரே ரகம் இருந்தாதான் உங்களுக்கு அந்த ஈவன்னஸ் தெரியும். இப்போ வேற ஏதோ ஒன்று கலந்துருக்குன்னா அது உயரமாவோ குள்ளமாவோ தெரியும். அவங்க ஆய்வாளர் வந்து உள்ள போய் செக் பண்ணி பார்ப்பாங்க, இது ஒரே ரகமா இருக்குதா அப்படின்றத ஃபர்ஸ்ட் பார்ப்பாங்க. இது முதல் ஆய்வு. இரண்டாவது ஆய்வு வந்து இதுலேருந்து ஒரு 15 நாள் தள்ளி, அது வந்து பால் பிடிச்சிட்டு இருக்க தருணம். அப்போ வந்து ஒரு வாட்டி செக் பண்ணுவாங்க. அந்த ஆய்வு எதுக்கு பண்ணுவாங்கன்னா, இந்த வயல்லேருந்து எவ்வளோ நம்மளுக்கு நெல் கிடைக்கும் அப்படின்றது ஒரு தோராயமான ஒரு கணிப்பு பண்ணுவாங்க, எஸ்டிமேஷன். அந்த கணிப்பு பண்ணிட்டு தான் அவங்க 2வது ஆய்வை முடிப்பாங்க. அதுக்கப்புறம் வந்து நம்ம அறுவடை தான். அறுவடைக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா அந்த அறுவடை இயந்திரத்தை வந்து நல்லா சுத்தம் பண்ணணும். சுத்தம் பண்றது மட்டும் இல்லை, சுத்தம் பண்ணி இந்த வயல்ல இறக்கி ஒரு குறைச்சலா ஆமா ஆமா கண்டிப்பா பண்ணணும். அது நிறைய நேரம் வாய்ப்பு இல்லைன்றாங்க. அப்படி இப்போ பண்ணும் பட்சத்துல நம்மனா கண்டிப்பா பண்ணிடுறோம். இங்க பக்கத்துல மிஷினரி இருக்கிறதுனால இங்க மிஷினை வந்து கம்ப்ளீட்டா அதை க்ளீன் பண்ணிடுவோம். ஆமா ஆமா ஆமா. அது பார்த்தீங்கன்னா அந்த வேற இடத்துல அறுவடை பண்ணிட்டு டேரக்டா மிஷின் வரும். அப்போ பார்த்தீங்கன்னா அதோட டேங்க்ல பார்த்தீங்கன்னா அந்த வேற இடம் அறுத்தது நம்மளுக்கு என்ன ரகம் என்ன பயிருன்னு தெரியாது, அது உள்ள இருக்கும். அதுல பார்த்தீங்கன்னா நெருக்கி ஒரு மூட்டை கிட்டனாச்சும் இருக்கும். இப்போ வந்து அந்த டேங்க்லேருந்து அதை ஃபர்ஸ்ட் சுத்தம் பண்ணி எடுக்கணும். எடுத்துட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த கீழே அந்த நெல் வந்து த்ரெஷிங் பண்ற யூனிட்லேருந்து மேலே டேங்க்கு போகிற எலிவேட்டரு அந்த இடம்லாம் போட்டு நல்லா உள்ள நம்ம வந்து ப்ளோயர் வச்சிருக்கோம். அந்த ப்ளோயர் மிஷின் வச்சு உள்ள க்ளீன் பண்ணி சுத்தமாக எடுத்துட்டு, சுத்தம் பண்ணது மட்டும் இல்லாமல் இங்கே வயலில் வந்து ஒரு 2லேருந்து ஒரு 3 மூட்டை ஃபர்ஸ்ட் பிடிச்சி அந்த மிஷினை எம்டி பண்ணிடுவோம் வயலில். அந்த பிடிச்ச மூட்டையை வந்து திரும்ப விதைக்கு யூஸ் பண்ண மாட்டோம், அது தானியத்துக்கு தான் வச்சுக்க முடியும். அந்த ஏன்னா அந்த ஃபர்ஸ்ட் நம்ம சுத்தம் பண்ணது போக மீதியும் இருக்கலாம் அப்படின்ற நம்ம சந்தேகத்துக்காக அந்த ஒரு 2லேருந்து 3 மூட்டையை ஃபர்ஸ்ட் பிடிச்சி தனியாக வச்சிடணும். இப்போ இயந்திரத்தினால நிறைய சிக்கல் வருது. இப்போ நம்ம 2 ஆய்வுக்கு வருவாங்கன்னு சொன்னோம்ல, இதுக்கு இடையில பாத்தீங்கன்னா வந்து கலவன் எடுக்கிறதுன்னு ஒரு ப்ராசஸ் இருக்கு. ஓகே, அது என்னன்னா வந்து ஃபீமேல் லேபர்ஸ் வந்து உள்ள போய் அவங்க ட்ரெயின்டு லேபர்ஸ், அவங்க தொடர்ச்சியாவே வந்து ஒரு 20 வருஷமா இதே வேலையா பாக்குறவங்க. ஓகே, அவங்க வந்து உள்ள போய் பார்ப்பாங்க, வந்து நெல் வித்தியாசமா தெரியும் அப்படின்றது. அது எப்படி கண்டுபிடிப்பாங்க அப்படின்னா, நெல்லோட உருவமைப்பு, அப்புறம் அந்த கண்ணாடி லைன்னு சொல்லுவோம், பிளாக் லீஃப்னு சொல்லுவோம், அது எப்படி வளைஞ்சிருக்குதா நேரா இருக்குதா, அப்புறம் வந்து அந்த நெல்லு கதிர் வெளில வந்திருக்கு, அந்த கதிருக்கும் அந்த கண்ணாடி இடைக்குமான இடைவெளி, இது மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு. அது வந்து அவங்க தொடர்ச்சியா பண்றதுனால அவங்களால கண்டுபிடிக்க முடியும். ஓகே, அது பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்துதான் அந்த அவங்க கடைசியா வந்து அந்த ஃபைனல் எஸ்டிமேட் போடுவாங்க அப்படின்னு. அது இந்த 2த்துக்கும் இடையில அது கலவன் எடுத்துவோம். ஓகே, அது வந்து இப்ப இன்னும் கொஞ்சம் நாள்ல தான் எடுப்போம். நான் உங்களுக்கு ஏற்கனவே எடுத்த இதை உங்களுக்கு காட்டுறேன். ஓகே ஓகே ஓகே. அறுவடை முடிச்சிட்டோம்னா நம்ம டிப்பர்ல நெல்லை கொண்டு போய் வாங்கி அங்கே கொட்டுவோம். அந்த டிப்பரையும் சுத்தம் பண்ணணும். நெல் பிடிக்கிறோம்ல அந்த டிப்பர்ல, அதையுமே பாத்தீங்கன்னா வேற எங்கேயிருந்து வண்டி வந்திருக்கும், சுத்தம் பண்ணணும். அதையும் ஒரு வாட்டி சுத்தம் பண்ணிட்டு அதை நேரா களத்துக்கு கொண்டு போய் காய வைக்கணும். களத்திலே பார்க்கலாம். இப்போ உங்களோட களத்துல இருக்கும், இந்த களத்துல காய வைக்கிறது வந்து எல்லாமே பண்ணுவாங்க தான். இப்போ விதை உற்பத்தியும் போது நம்ம இங்க என்ன வித்தியாசமா என்ன பண்றோம், அதை பத்தி சொல்லுங்க. ஆமாங்க, இப்போ வந்து விதை உற்பத்திக்கு பாத்தீங்கன்னா அறுவடை பண்ணி ஒரு அதிகபட்சம் ஒரு 2 நாளுக்குள்ளார அதை காய வச்சாங்க. ஏன்னா நான் சொன்ன 20, 21, 22 ஈரப்பதம் அளவுல இருக்கும்னு சொல்லிட்டு. ஆமா, அப்போ வந்து அந்த நெல் வந்து அறுவடை பண்ணோன்னே முட்டா இருக்கும் போதே பாத்தீங்கன்னா அதை சூடாக ஆரம்பிச்சிடும். ஓகே ஓகே, அப்ப அந்த சூட்லயே கூட முளைக்காம போகும். அப்போ வந்து நம்ம எவ்வளவு சீக்கிரம் வந்து அதை உடனடியா காய வைக்கணுமோ அதுக்குள்ளார காய வச்சாங்க. ஓகே, அப்போ வந்து பாத்தீங்கன்னா இப்போ அந்த களத்தை வந்து பாத்தீங்கன்னா நல்லா ஃபர்ஸ்ட் கூட்டி சுத்தம் பண்ணணும். இப்பயே நல்லா கிளீனா தான். ஆமா, இப்போ பாத்தீங்கன்னா இது இன்னும் கிளீன் பண்ணணும் ஆக்சுவலா. இந்த மாதிரி இண்டு இடுக்கு இருக்கும், இந்த இண்டு இடுக்குல எல்லாம் பாத்தீங்கன்னா அந்த ப்ளோயர் வச்சு நல்ல பவர்ஃபுல்லான ப்ளோயர் வச்சு ஊதும் போது அதுல உள்ள எல்லா நெல் எல்லாமே கல்லே கூட பறந்து வெளில போகும். அந்த அளவுக்கு பவரான ப்ளோயரை வச்சு ஊதி சுத்தமா கிளீன் பண்ணிடுவோம் ஃபர்ஸ்ட். அதுக்கு அடுத்து வந்து நெல்லை வந்து 12% ஈரப்பதத்துக்கு காய வைக்கும். 12% ஈரப்பதம் அது எப்படி கண்டுபிடிக்கலாம்னா, ஒண்ணு மாய்ஸ்சர் மீட்டர்னு சொல்லுவாங்க, ஈரப்பதம் பாக்குறதுக்கான ஒரு இயந்திரம். அதுல போட்டீங்கன்னா எல்லா டிபிசிலையும் இருக்கும். கவர்மெண்ட் டிபிசில கவர்மெண்ட்ல வந்து 17% நெல் வாங்குறாங்க, இது 12% ஈரப்பதம் இருக்கும். அந்த மிஷின்ல பார்த்து கண்டுபிடிக்கலாம். அப்படி இல்லைன்னா நெல் கிண்டும் போதே பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் நெல்லை கொட்டி நல்லா கிண்டுவோம். ஒரு 1/4 மணி நேரத்துக்கு ஒருக்க நெல்லை கிண்டிக்கிட்டே இருக்கணும். அதுக்கு என்ன காரணம்னா வந்து வெயில் வந்து தாக்கம் வந்து அந்த வெப்பத்தை இன்க்ரீஸ் பண்ணும்போது அதுவே கொஞ்சம் சூடுனால பாதிக்கப்படும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால வந்து நம்ம சூடு ஏறாத வகையில அதை கிண்டிக்கிட்டே இருக்கணும் தொடர்ச்சியா. அப்பதான் இப்போ நம்ம அடுப்புல வச்சுட்டு அடி பிடிச்ச போகுதுங்களா, அப்ப இதை என்ன பண்றோம், கிண்டிக்கிட்டே இருக்கோம்ல, அது மாதிரி நெல்லை தொடர்ச்சியா கிண்டிக்கிட்டே இருக்கணும். கிண்டிக்கிட்டே இருந்தாதான் அந்த நெல் ஈவனா காயும்.
போட்டிருக்க நெல்லுல நெல்லு மட்டும் காஞ்சு நம்மளுக்கு சரியா இருக்காது. நெல்லு போடுறோம்னா எல்லா நெல்லும் கீழே மேல எல்லாமே காயணும். அதுக்கப்புறம் வந்து அதை முட்டு போட்டுட்டு அதை மூட்டையில பிடிச்சிட்டு அதை வந்து அவங்க எஸ்சி ஓட்ட சொல்லிடுவோம். இது மாதிரி இவ்வளவு மூட்டை அறுவடை ஆகி காய வச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு. அது வந்து இப்போ சிலர் வந்து பாத்தீங்கன்னா சொந்த களம் இருக்கும், உடனே காய வச்சு பண்ணலாம். சிலர்கிட்ட களம் இருக்காது. அப்போ வந்து அவங்க அந்த விதை அலுவலர் இருக்காங்கல்ல, எஸ்சிஓன்னு சொன்னால, அவங்கள்ட்ட போயிட்டு பிஆர் வாங்கும் போது வெட் பிஆர்னு சொல்லுவாங்க, ட்ரை பிஆர்னு சொல்லுவாங்க. வெட் பிஆர் வாங்கி வெளியில கொண்டு போய் நீங்க காய வச்சுக்கலாம். காய வச்சு அதுக்கப்புறம் அந்த யூனிட்ல வச்சுக்கலாம். இல்லைன்னா வந்து ட்ரை பிஆர்னா காஞ்ச நெல்லுக்கு வந்து இவ்வளவு வந்திருக்குது, அதாவது இத்தனை மூட்டை இருக்குது, ஒரு மூட்டைக்கு இத்தனை கிலோ இருக்கு, மொத்தமா இவ்வளவு நெல்லு வந்து அந்த ரகத்துல வந்து இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம அவங்கள்ட்ட கொடுத்தோம்னா அவங்க வந்து ஆய்வுக்கு வருவாங்க. வந்து பார்த்துட்டு அது வந்து தெளிவா இருக்குது அப்படின்றத அவங்க செக் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் அப்ரூவல் கொடுப்பாங்க. நம்மளுக்கு அப்ரூவல் கொடுத்தோம்னா யூனிட்ல கொண்டு போய் ஸ்டாக் வச்சிருவோம். யூனிட்ல வச்சு ஆமா ஸ்டாக் வந்து வச்சோன்னா பாத்தீங்கன்னா விதை உறக்கம்னு ஒண்ணு சொல்லுவாங்க. அது வந்து விதையோட அதோட ஜெனட்டிக் கேரக்டர், அது இயல்பாவே அதோட உள்ள கேரக்டர். அதை வந்து ஒவ்வொரு ரகத்துக்கு ரகம் மாறுபடும். சில ரகம் வந்து பாத்தீங்கன்னா வயல்ல கருதா இருக்கும் போதே முளைக்கும். சில ரகம் வந்து வயல்ல கொட்டி கடந்து 2 மாசம் தண்ணிக்குள்ளாரே கிடந்தாலும் முளைக்காது. அதுதான் அதோட வெரைட்டியை பேஸ் பண்ணி அதோட ஜெனட்டிக் கேரக்டர், அதை விதை உறக்கம்னு சொல்லுவாங்க. அது முடிய விட்டு தான் ப்ராசஸ் பண்ணலாம். அது ப்ராசஸ் பண்றதுக்கு முன்னாடி அவங்கள்ட்ட அது மாதிரி தகவல் சொல்லிடுவோம். இது மாதிரி இத்தனை நாள் ஸ்டாக் இருந்துச்சு, ப்ராசஸ் பண்ண போறோம் அப்படின்னா அதுக்கும் அலுவலர் வந்து நேர்ல பார்ப்பாங்க. பார்த்துட்டு இது மாதிரி ப்ராசஸ் பண்ணும் போது அவங்க வந்து இந்த ஃப்ளோட் செக் பண்ணுவாங்க. செக் பண்ணும்போது அதுல எவ்வளவு ஃப்ளோட் மிதக்குன்றதெல்லாம் ரெக்கார்ட் பண்ணுவாங்க, எவ்வளவு நல்ல நெல் வந்துச்சுன்னு ரெக்கார்ட் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் அது லேபுக்கு போகும். அது போய் அங்க பாஸ் ஆகும் பட்சத்துலதான் அந்த சான்று விதையா அது மாறுது. அது பாஸ் ஆகலைன்னா நம்ம பண்ண எல்லா வேலையுமே வேஸ்ட்ன்ற மாதிரி தான். இதுதான் நடைமுறையில இப்படிதான். ஆமா, வந்து அங்க நெல்ல களத்துல காய வச்சிட்டோம். அதுக்கப்புறம் இங்க வந்து நெல்லை வந்து ஸ்டோர் பண்றோம். பாதுகாக்கும் போது என்னென்ன நடைமுறை எல்லாம் பண்ணணும் கரெக்டா விதை பண்ணும் போது அப்படின்னா இதுக்குன்னு சில நடைமுறை இருக்கு. தானியம் மாதிரி ஸ்டோர் பண்ண முடியாது. இப்ப நீங்க வேர் ஹவுஸ் இருக்கு, சென்ட்ரல் வேர் ஹவுஸ், ஸ்டேட் வேர் ஹவுஸ் எல்லாம் இருக்குல்ல, அங்க போனீங்கன்னா பாத்தீங்கன்னா இந்த குடோன் இருக்கு, அந்த குடோனோட கூற அளவுக்கு அடுக்கிருப்பாங்க நெல்லை. ஏன்னா அது வந்து தானியத்துக்கு யூஸ் பண்றது. தானியத்துக்கு யூஸ் பண்ணும் போது அதுல அந்த சிக்கல் முளைப்பு திறன் பிரச்சனை இல்லை. இதுல பாத்தீங்கன்னா அந்த இது மாதிரி உயரமா அடுக்கும் போது அடியில உள்ள மூட்டைக்கு வந்து அழுத்தம் வரும், மேல் மூட்டையோட மெக்கானிக்கல் பிரஷர் இருக்கு. அடி மூட்டை பாதிக்கும். அப்போ வந்து இது ஒரு குறிப்பிட்ட அளவு தான் உயரம் அடுக்கலாம். டெம்பரரியா எங்கேயும் வெளியில எடுத்துட்டு போகும்போது கொஞ்ச நேரத்துக்கு வேணா அது மாதிரி உயரம் அடிக்கலாம் இல்லையா. பெர்மனண்டா ரொம்ப நாளைக்கு இருக்கும்போது கண்டிப்பா வந்து இவ்வளவு உயரம் தான் மெயின்டைன் பண்ணணும். இது பாத்தீங்கன்னா அந்த ஓட்டி சுத்தம் பண்ண நெல்லு இது பாத்தீங்கன்னா வந்து ஒரு 8 மூட்டை, ஒரு 30 கிலோனா ஒரு 240 கிலோ இவ்வளவுதான் உயரம் இருக்கணும். அதே மாதிரி ஆமா, அதே மாதிரி கீழே அடுக்கும் போது கட்டை இருக்கணும். அது மாதிரி கட்டை போட்டிருக்காங்கல்ல, கட்டையிலையும் கேப் வச்சு காத்தோட்டமா இருக்கிற மாதிரி கேப் வச்சுதான் அடுக்கணும். இந்த கட்டை எதுக்காக போடுறோம்னா இப்ப நம்ம வந்து சம்பா விதையெல்லாம் வந்து பிப்ரவரி மாசத்துல இருந்து திரும்ப ஆகஸ்ட் செப்டம்பர் வரைக்கும் வச்சிருப்போம். இடையில மழை வரும், வெயில் வரும், எல்லாத்தையும் இது தாக்கு பிடிக்கணும் ஸ்டோர் பண்ற இடத்துல. அப்ப வந்து தரையில இருந்து உள்ள ஈரப்பதம்லாம் ஏறாம இருக்கணும், எதுக்காக ஒரு காரணம். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா செவுத்துல இருந்து ஈரப்பதம் வராம இருக்கிறதுக்காக செவுத்துல இருந்து ஒரு அடி தள்ளி தான் எப்போதுமே அடுக்கணும். தரையில இருந்து கட்டை போட்டு உயரத்துல எடுக்கணும். உயரம் ஒரு 8 மூட்டை தான் மெயின்டைன் பண்ணணும். செவுத்துல இருந்து கொஞ்சம் ஒரு அடி கேப் விடணும். அப்புறம் நல்ல குடோனோட இதுவே பாத்தீங்கன்னா நல்லா காற்றோட்ட வசதி உள்ளதா இருக்கணும். டெய்லி பாத்தீங்கன்னா இந்த ஜன்னல்லாம் வந்து திறந்து விடணும். அப்பதான் வந்து காத்து உள்ள போயிட்டு வென்டிலேஷன் இருக்கும். இது மாதிரி பண்ணணும். அது இதெல்லாம் மெயினா எதுக்காக பண்றோம்னா இந்த வெயில் காலத்துல ஹீட் ஆகக்கூடாது. குடோன் வந்து ஹீட் ஆனிச்சுன்னா உங்களுக்கு அது நேரா அந்த ஹீட் வந்து விதை பாதிக்கும். அது வந்து முளைத்திறனை பாதிக்கும். அப்போ வந்து ஹீட் ஆகாத மாதிரி பாதுகாப்பா நம்ம இது மாதிரி ப்ரிசர்வ் பண்ணணும். இதுதான் வந்து சேமிப்புல உள்ள நடைமுறை. இப்போ சேமிப்பு இவ்வளவு இது நம்ம பண்ணாதான் அது குவாலிட்டியான விதையா நம்ம இது பண்ண முடியும். ஆமா, லாங் லைஃப் கொண்டு வரலாம். ஆமா, இன்னொரு இது பாத்தீங்கன்னா பூச்சி மருந்து இதெல்லாம் சிலர் பண்ணுவாங்க, அதோட ஒன்னா சேர்த்து வைக்கவே கூடாது. பக்கத்துல அந்த மூட்டை பூச்சி மருந்து இப்போ ஸ்டோர் பண்ணி வைக்கிறாங்கன்னு வச்சுங்க, அது லிக்விட்ல இருக்குன்னு வச்சுங்க, லிக்விட் சமயத்துல வெயில் காலத்துல அது ஆவியாகி எவாபரேட் ஆகி அதோட வேப்பர் வெளியில வரலாம். அதே மாதிரி உரம் மூட்டை இருக்கு, யூரியாலாம் வச்சீங்கன்னா அதுல இருந்து எப்போதுமே அமோனியா ரிலீஸ் ஆகிட்டே இருக்கும். அப்போ வந்து அதெல்லாம் வந்து இது டைரக்டா பாதிக்கும். ரைட்டுங்களா? அப்ப வந்து நம்ம விதையை வந்து ப்ராப்பரா ஸ்டோர் பண்ணிக்கணும். விவசாயிங்க வீட்லயே ஸ்டோர் பண்ணி வச்சாலுமே அதை அடிக்கடி காய்ச்சல் போட்டு இது மாதிரி கொஞ்சம் செவுத்துல ஒட்டாம கரெக்டா ஒரு கட்டை போட்டு அடுக்கி அதை அடிக்கடி காய போட்டு பத்திரமா வச்சிருந்தாங்களா அவங்களே கூட விதை பண்ணலாம். ஸ்டாக் பண்றத நம்ம பார்த்தோம், ஸ்டோர் பண்றத. இதுதான் வந்து பாத்தீங்கன்னா எங்களோட மிஷினரி, கிளீன் பண்ற மிஷினரி, விதைக்காக சுத்தம் பண்ற மிஷினரி. இப்ப இதை வந்து இதுல கிளீன் பண்றதுக்கு முன்னாடி இதையும் கிளீன் பண்ணுவோம். ஏன்னா வேற வேற வெரைட்டி பண்ணும் போது அது அதுல மிக்ஸ் ஆகக்கூடாது அப்படின்றதுக்காக ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா
பாத்தீங்கன்னா இது ப்ளோயர் ஒன்று வச்சிருக்கோம். ஓகே அந்த ப்ளோயர் சொன்னாங்களா அங்க களம் யூஸ் பண்ற அதே ப்ளோயர் வச்சிருக்கோம். அதே மாதிரி வேக்யூம் கிளீனர் ஒன்று வச்சிருக்கோம் பெருசா. இப்போ அதை வச்சு பாத்தீங்கன்னா இந்த வேற நெல்லெல்லாம் இந்த மிஷினரி எல்லாத்தையுமே பாத்தீங்கன்னா சுத்தமா ஊதி கிளீன் பண்ணிட்டு, இப்ப இன்னும் கிளீன் பண்ணாம இருக்கு, இனிமேல் தான் கிளீன் பண்ண போறோம். அது பண்ணிட்டு அது ப்ராசஸ் பண்றதையும் உங்கள்ட்ட காட்டுறேன். அதுக்கு பாத்தீங்கன்னா அது ஃபுல்லத்தையும் கிளீன் பண்ணி எல்லா மிஷினரியும் கிளீன் பண்ணி ஒரு ஸ்டார்டிங்லயும் அதே மாதிரி ஒரு மூட்டை போட்டு அதையும் பிடிச்சிருவோம். மிஷினே பாத்தீங்கன்னா ஒரு எம்டியா வந்து கம்ப்ளீட்டா ஓட விடுவோம். அதுல இருந்து வர நெல்லெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா வந்துடும். சுத்தமா அதுக்கப்புறம் வராது. அப்பயும் பாத்தீங்கன்னா 1 2 வந்துட்டு இருக்கும். அதனால அந்த வேற நெல் அந்த ஓட்ட வேண்டிய நெல்லையும் உள்ள போட்டு ஃபர்ஸ்ட் அதை இனிஷியலா பிடிச்சி தனியா வச்சிருவோம். அதே மாதிரி கிளீன் பண்றதுக்கே பாத்தீங்கன்னா ஒரு பெரிய மிஷினரினால ஒரு 2 பேர்னாச்சும் தேவைப்படும். ஒரு 6 நாளுக்கு மேல தேவைப்படும். கம்ப்ளீட்டா எல்லாத்தையும் வேக்யூம் போட்டு இழுத்துட்டு வேற நெல்லெல்லாம் இல்லாம எல்லாத்தையும் பண்ணிட்டு சுத்தம் பண்ணிட்டு அடுத்து ப்ராசஸ் பண்ணுவோம். அந்த ப்ராசஸையும் நீங்க இப்ப அடுத்து கொஞ்சம் நேரத்தில் ஃபர்ஸ்ட் இப்ப கிளீனிங் மிஷினை பத்தி பாத்துறோம். இது பாத்தீங்கன்னா இது எலிவேட்டர். இந்த மிஷின் இதுக்கு இந்த ஹாப்பர், இந்த ஹாப்பர்ல வந்து நம்ம நெல்லை போட்டுட்டு இது வந்து கண்ட்ரோல் இருக்கு. இந்த நெல் எவ்வளவு வேகத்துல உள்ள போகணும், எவ்வளவு நெல் போகணுன்றதுக்கு இந்த டோரை வந்து அட்ஜஸ்ட் பண்ணலாம் நீங்க ஹைட். ஓகே, ஸோ இது மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி ஃபர்ஸ்ட் வச்சிருவோம். இந்த எலிவேட்டர் எப்படி ஒர்க் ஆகுதுன்னா இதுல சின்ன சின்ன கப்ஸ் இருக்கும். இந்த டோருக்குள்ளார பாத்தீங்கன்னா இந்த சின்ன சின்ன கப்ஸ் இருக்கும். ஓகே, இந்த கப்ல வந்து நெல் இப்படி மேல போகும். இந்த எலிவேட்டர் இப்படி இங்க கீழே விழுவுற நெல்லை இந்த கப்ல அள்ளி மேல கொண்டு போய் அந்த சைடு இப்படி பரட்டி கீழே விழுந்து. ஓகே, ஃபர்ஸ்ட் நெல்லை இங்க டம்ப் பண்ணிடுவோம். ஆமா, பண்ண நெல் பாத்தீங்கன்னா அந்த எலிவேட்டர்ல அந்த கப்ல அப்படியே ஒவ்வொன்றா போகுது. ஆமா, மேல போய் அந்த இடத்துல திரும்பி இப்படி கொட்டும். ஓகே, கொட்டணும்னா பாத்தீங்கன்னா அங்கே இந்த பைப்பு. ஆமா, இந்த பைப்பு லெஃப்ட் ஹேண்ட் சைட்ல உள்ள பைப்பு. இந்த பைப் வழியா வந்து பாத்தீங்கன்னா இந்த மிஷினுக்கு ஃபர்ஸ்ட் டைம் என்ட்ரி ஆகுது. ஓகே, இந்த மிஷினோட பேர் என்னன்னா ஆஸ்பிரேட்டர் கம் கிரேடர். அதாவது இதுல வந்து ஆஸ்பிரேட்டர்னு நம்ம சொல்ல வர்றது வந்து காத்துனால வந்து ஃபர்ஸ்ட் வந்து அந்த அரை நெல் இதெல்லாம் வந்து காத்துல வந்து சக்ஷன் பண்ணி இழுக்கும். ஓகே, அதுதான் ஆஸ்பிரேட்டர். கிரேடர் நம்ம சொல்ல வர்றது வந்து சல்லடை. இதுல வந்து பாத்தீங்கன்னா பல விதமான சல்லடை இருக்கு. இதுல வந்து தானியத்தை பொறுத்து, அதாவது நெல் உளுந்து எள்ளை பொறுத்து நம்ம சல்லடை, அதே நெல்லிலே நிறைய வெரைட்டி இருக்கு. அதை பொறுத்து நம்ம சல்லடையை மாத்தி போட்டு சலிக்கிறோம். இந்த சல்லடை எப்படி ஒர்க் ஆகுதுன்றத சொல்றேன். ஃபர்ஸ்ட் இந்த ஆஸ்பிரேட்டர் பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் நெல் இந்த இடத்துல விழுக்கும். இந்த இடத்துல ஒரு சக்ஷன் பாயிண்ட் இருக்கும். அடுத்து இந்த இடத்துல ஒரு சக்ஷன் பாயிண்ட் இருக்கும். இப்ப 2 செக்ஷன் பாயிண்ட்ல இருந்து பாத்தீங்கன்னா செக்ஷன் பாயிண்ட்னா கொஞ்சம் தமிழ்ல எப்படின்னா பாத்தீங்கன்னா வேக்யூம் சொல்லுவாங்கல்ல, அந்த காத்து இழுக்கிறது. அது வந்து பாத்தீங்கன்னா உறிஞ்சி இழுக்கும். இந்த நெல்லு கொட்டிட்டு இருக்கும் போது அந்த ஃபேன் வந்து வெளியில தள்ளும். அப்ப இந்த இடத்துல இழுக்கும் போது இதுல உள்ள அந்த அரைநெல்லு, கருக்கா, அப்புறம் வந்து இந்த தேவையில்லாத அந்த சின்ன வெயிட் உள்ள பொருட்கள் எல்லாமே காத்துல பறந்து இந்த இங்க வந்து தனியா கலெக்ட் ஆகும். ஓகே, அது எத்தனை யூனிட் இருக்கு? 2 இடத்துல இருக்கு. ஆமா, ஸ்டார்டிங் பாயிண்ட்ல ஒன்னு இருக்கு, எண்டிங் பாயிண்ட்ல ஒன்னு இருக்கு. 2 பாயிண்ட் இருக்கு. அதுக்கு அடுத்து இந்த ஃபர்ஸ்ட் அந்த இழுத்து முடிச்சோம்னா அது ஃபர்ஸ்ட் சல்லடைக்கு வரும். ஓகே, ஃபர்ஸ்ட் வந்து மேல உள்ள ஒரு சல்லடை. இது வந்து ஸ்கேல்பர் ஸ்கிரீன் சொல்லுவாங்க. ஓகே, ஸ்கேல்பர் ஸ்கிரீன் அப்படின்னா என்னன்னா நம்மளுக்கு வந்து பாத்தீங்கன்னா நெல்லை விட தேவையில்லாம அதிகமா இருக்கு பெரிய சைஸ்ல உள்ள பொருள், கல்லு அந்த குச்சி, இதெல்லாம் வந்து நெல்லை விட பெரிய சைஸ்ல உள்ள பொருள். அதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அந்த ஸ்கேல்பர் ஸ்கின்ல மேல சலிஞ்சு தனியா வந்துடும் ஒரு இடத்துல. நல்ல நெல் இந்த சல்லடைக்கு கீழே இறங்கிடும். அந்த நல்ல நெல் கீழே இறங்கினோன்னா கீழே வந்து பாத்தீங்கன்னா அண்டர் சைஸ் ஸ்கிரீன் சொல்லுவாங்க. அதாவது இதுல வர நெல் வந்து 2ஆ பிரிஞ்சு 2 ஸ்கிரீனுக்கு போகும், 2 சல்லடைக்கு போகும். அந்த சல்லடையில பாத்தீங்கன்னா என்னன்னா நம்மளுக்கு வந்து நல்ல நெல் மேல போகும். அந்த தேவையில்லாத அந்த நெல்லை விட அளவு கம்மியா உள்ள பொருட்கள், ரொம்ப மண்ணு மாதிரி உள்ளது, ரொம்ப சின்ன விதைங்க வேற ஏதாச்சும் இருக்கிறது, அப்புறம் உடஞ்ச நெல், அரிசி, இதெல்லாம் அது வழியா கீழே இறங்குறோம். வந்து நடுத்தரமான உள்ள நெல். நீங்க நெல் எடுத்து பாத்தீங்கன்னா எல்லாம் யூனிஃபார்மா இருக்கும். இது இந்த யூனிஃபார்ம் எதுக்காக கிரியேட் பண்றோம்னா, ஒரு 120 நாள் அப்படின்னா எல்லாம் 120 நாளுக்கு ஒன்னா வரும் வயல். அப்படி இல்லைன்னு வச்சுங்களேன், இப்ப அந்த அண்டர் சைஸ் போதுன்னு வச்சுங்க, அதோட வீரியம் வேற மாதிரி இருக்கும். அது வயல்ல முளைக்கும் போது அது இப்போ ஒரு 120 நாள் பயிரா இருக்குன்னா அது பாத்தீங்கன்னா 130 நாள் வரைக்கும் இன்னும் வளர்ந்துட்டு இருக்கும். அப்ப நீங்க அறுக்கும் போது நெல் இப்போ வியாபாரி வந்து வாங்குறாங்கன்னா இப்ப எடுத்து பார்த்தாங்கன்னா அந்த பச்சை நெல்லுல கலந்துருக்கோம், நெல் பச்சையா இருக்குன்னு விலையை குறைப்பாங்க. ஒரே சமமா இருக்கணும் நெல். சமமா இருக்கும் பட்சத்துலதான் அதோட அறுவடையும் நம்ம எல்லாமே கணிச்சு இந்த நேரத்துக்கு அறுவடைனா அறுவடைக்கு வரும். இப்ப இதுக்கு கண்ட்ரோல்ஸ் இருக்கும். இப்ப இந்த கண்ட்ரோல்ல பாத்தீங்கன்னா நெல் வந்து கொட்டும் போது அதை எப்படி லிமிட் பண்ணி சீரா பரவல்ல கொட்டுறது, அதாவது இந்த சல்லடை இருக்குல்ல, கொட்டுறது ஒரு இடத்துலதான் கொட்டுது, ஆனா அந்த சல்லடை முழுக்க கொட்ட வைக்கணும். அப்ப வந்து இங்க ஒரு ரோலர் சுத்தி அதை சீரா பரப்பும். இந்த இடத்துல பாத்தீங்கன்னா அதை கண்ட்ரோல் பண்றதுக்கு அந்த ரோலர் எவ்வளவு வேகத்துல சுத்தணும்னு கண்ட்ரோல் பண்றதுக்கு, ஆமா, இது வந்து ஒரு கிளட்ச் மெக்கானிசம்ல ஒர்க் ஆகும். இதை நம்ம அட்ஜஸ்ட் பண்ண அந்த ரோலர் வேகமா சுத்தும், ஸ்லோவா சுத்தும். இது வந்து ஃபீட் கண்ட்ரோல்னு சொல்லுவாங்க. நெல் வர ஃபீடோட ஸ்பீடை கண்ட்ரோல் பண்றது ஃபீட் கண்ட்ரோல். இது ஒரு கண்ட்ரோல். இப்ப 2 ஆஸ்பிரேஷன் சொன்னேன் உங்களுக்கு, 2 வேக்யூம் பாயிண்ட்ஸ் சொன்னேன்ல. ஆமா, அதுல வந்து முதல் இது பாத்தீங்கன்னா பிரைமரி ஆஸ்பிரேஷன், ரெண்டாவது கடைசியில சொன்னது செகண்டரி ஆஸ்பிரேஷன். அதே மாதிரி
வெளியில இருந்து எவ்வளவு யார் இழுக்கணும் அப்படின்றதுக்கும் ஒரு கண்ட்ரோல் இருக்கும். அப்போ மொத்தம் 4 கண்ட்ரோல், 2 கண்ட்ரோல் வந்து ஒரு சைடுக்கு, பிரைமரி சைடுக்கு, செகண்ட் சைடுக்கு. ஆஸ்பிரேஷன்ன்றது எவ்வளவு காத்து இழுக்கணும்ன்றது, அந்த ஏர் ஃப்ளோ, அதாவது காத்து எவ்வளவு வெளியில போகணும் உள்ள வரணும்ன்றத வந்து கண்ட்ரோல் பண்றதுக்கு வந்து ஏர் ஃப்ளோ கண்ட்ரோல் பண்றதுக்கு ஸ்க்ரூ இருக்கும். இந்த ஸ்க்ரூவை நான் அட்ஜஸ்ட் பண்ண அங்க உள்ள ஃபிளாப் வந்து அட்ஜஸ்ட் ஆகும். உள்ள ஒரு ஃபிளாப் இருக்கும், அது திறந்து மூடும். அப்போ வந்து காத்து எவ்வளவு போகுதுன்றதை கண்ட்ரோல் பண்ணலாம். இது வந்து பிரைமரி கண்ட்ரோல், இது செகண்டரி கண்ட்ரோல். இது என்ட்ரி பாயிண்ட்ல கண்ட்ரோல் பண்றது, இது எக்ஸிட் பாயிண்ட்ல கண்ட்ரோல் பண்றது. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இந்த கற்கா நெல் வந்து கொட்டுறது. இது வந்து ஒரு வேக்யூம்ல இழுத்த மாதிரியே இருக்கும். இந்த டோர் வந்து இழுத்துக்கிட்டே இருக்கும், ஏன்னா உள்ள நெகட்டிவ் பிரஷர்ல இருக்கு. அப்ப இது எவ்வளவு வேகத்துல இழுத்து வச்சுக்கணும், இங்க உள்ள வர பொருளோட வெயிட்ட கொட்ட வைக்கிறதுக்கு இந்த வெயிட்ட நீங்க அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இப்படி இறக்கிக்கலாம், ஏத்திக்கலாம். இங்க இருந்துச்சுன்னா நல்லா அழுத்திட்டு இருக்கும் டோர், மேல இருந்துச்சுன்னா வந்து டோர் வந்து கொஞ்சம் ஸ்லோவா அழுத்தும். அது ஒரு கண்ட்ரோல். இது மாதிரி நிறைய கண்ட்ரோல் இருக்கு. இப்ப இந்த கண்ட்ரோல்லாம் நம்ம கரெக்டா வச்சு விதைய ப்ராப்பரா ஓட்டணும். இப்ப பாத்தீங்கன்னா இந்த ஒவ்வொரு கழிவு சொன்னனுங்கல்ல, அதை ஒவ்வொன்னா பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஸ்கேல்பர் ஸ்கிரீன் சொன்னேன், அதாவது நெல்லை விட பெருசா இருக்க பொருள், அதாவது இந்த கல்லு, இந்த குச்சி, இது மாதிரி உள்ள பெருசா உள்ள பொருள் ஃபர்ஸ்ட் இறங்குது. அடுத்து பாத்தீங்கன்னா இது கருக்கா, அதாவது காத்துல பறந்து வருது. இது பாத்தீங்கன்னா தெரியும், அமுக்கலாம், அமுங்கும். இது வந்து கருக்கா, காத்துல வந்து இந்த 2 சைடும் பறந்து வந்து ஒன்னா கலெக்ட் ஆகி திரும்ப இது வழியா வெளியில வரும். இது வந்து அண்டர் சைஸ், அதாவது இந்த சல்லடையை விட சின்னதா இருக்கு. ஆமா, தேவையில்லாத நெல். இதுல வந்து பாத்தீங்கன்னா அரை அரிசி இருக்கும், சின்ன நெல் இருக்கும். இதுலயே வந்து சில மண்ணு, துகள், எல்லாமே வந்து இதுல கலந்துருக்கும். இது அண்டர் சைஸ். இதுதான் நான் சொல்ல சல்லடை. இந்த சல்லடை வெளியில இருக்கு, அதை பார்ப்போம் எப்படி இருக்கு. அதுல பாத்தீங்கன்னா இப்ப இந்த சல்லடை வந்து தானியத்தை பொறுத்து அதோட ஷேப் மாறும். அப்ப நெல்லுக்கும் இந்த மாதிரி வைப்பீங்க, அப்ப எள்ளு வேற மாதிரி இருக்கலாம், அதுக்கு தான் சல்லடை ஷேப்புமே மாறும். நெல்லுக்கு பாத்தீங்கன்னா அதுல உள்ள அந்த ஸ்லாட் பாத்தீங்கன்னா ரெக்டாங்கிள் ஷேப்ல நீளமா இருக்கும். உளுந்துக்கு பாத்தீங்கன்னா ரவுண்ட் ரவுண்டா இருக்கும், எள்ளுக்கும் ரவுண்ட் ரவுண்டா இருக்கும். எள்ளுக்கு வந்து ரொம்ப ஃபைன் ரவுண்ட் ரவுண்டா இருக்கும். இது வந்து நெல்லிலே பாத்தீங்கன்னா குண்டு நெல் இருக்கு, சன்ன நெல் இருக்கு, சூப்பர் ஃபைன் வெரைட்டி இருக்கு. அதுக்கு தகுந்த மாதிரி வேற சைஸ் நம்ம ட்ரேவும் மாத்தணும். அப்போ இந்த குவாலிட்டின்றது வந்து ஆர்பிட்ரி கிடையாது, எல்லா இடத்துலயும் போனா ஒரே தரத்துல இருக்காது. அவங்க ஓட்டுறவங்க வந்து தரமா மெயின்டைன் பண்ணி ஓட்டும் பட்சத்துலதான் அது தரமான நெல்லா வெளியில வரும். இன்னொரு கொஸ்டின் பத்தி, அது ட்ரே மாத்திரம் இன்கேஸ் இந்த கண்ட்ரோலையும் நம்ம சேஞ்ச் பண்ணலாம். இப்ப நெல்லுக்கு வந்து நம்ம கண்ட்ரோல் நிறைய வச்சிருக்கோம். இப்ப எள்ளுக்கு இதே கண்ட்ரோல் வச்சோம்னா இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா எள்ளு எல்லாமே காத்துல பறந்துரும், நல்ல எள்ளும் பறந்துரும். இந்த இதுல போயிரும். ஆமா, இது டக்ட் பாத்தீங்கன்னா தூசி வெளியில போறது. இதுல பாத்தீங்கன்னா ரொம்ப ஃபைன் டஸ்ட் எல்லாம் வெளியில போய் கலெக்ட் ஆகும். இப்ப பாத்தீங்கன்னா அதுவும் வெளியில போய் பறந்துரும் காத்தோட. அப்ப நம்ம வந்து இதெல்லாம் கரெக்டா ப்ராப்பரா மெயின்டைன் பண்ணி அது வந்து ஒரு ஸ்டெடி ஸ்டேட், அதாவது நம்ம வந்து அப்பப்ப சாம்பிள் எடுத்து பார்க்கணும் ஓடும் போது. அது கரெக்டா எல்லாம் எப்படி ஓன பார்க்கும். இந்த 3 ஸ்டேஜ் தாண்டி வந்துருச்சு. சல்லடையில பாதி, அப்புறம் ஆஸ்பிரேஷன்ல பாதி தாண்டிட்டோம். இப்ப இதுல வர்றது வந்து ஒரு பார்ஷியலா கிளீனான ஒரு நெல். இப்ப பாத்தீங்கன்னா இதுலயே ஓரளவு குவாலிட்டி வந்து அச்சீவ் ஆயிரும். இப்ப இதை பாருங்க, இந்த நெல்லு இப்ப இது இந்த இன்னும் ஓட்டாம இருக்க நெல் வந்து நம்மளுக்கு முன்னாடி இருக்குது. சோ ரெண்டுத்துக்குமே இப்ப நல்லாவே வித்தியாசம் தெரியும் பாத்தீங்கன்னாலே. லெஃப்ட் இந்த சைடுல இருக்கிறது வந்து ஃபுல்லா டஸ்டா இருக்கு, இது இங்க இருந்து எடுத்தது. ஆமா, இது பாத்தீங்கன்னா இது வந்து ஒரு ஸ்டேஜ் கிளீனிங் முடிச்சிருக்கு. அந்த ஆஸ்பிரேஷன் கிரேடர் சொன்னேன்ல, அந்த மிஷின் மட்டும் தான் தாண்டி வந்திருக்கு. இப்ப அடுத்த ஸ்டேஜ், இப்ப இந்த மிஷின் பாத்தீங்கன்னா ஸ்பெசிபிக் கிராவிட்டி செப்பரேட்டர். இந்த மிஷின்ல பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் எலிவேட்டர்ல இருந்து இந்த ஹாப்பருக்கு வரும். இந்த ஹாப்பர்ல பாத்தீங்கன்னா எதுக்காக ஹாப்பர்னா வந்து நெல்லு எலிவேட்டர்ல இருந்து வரும்போது சீரா வராது. விட்டு 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 அந்த கப்ல தானே வருது, அந்த கப்பு கொட்டும், அடுத்த கப்பு வரும். அப்ப வந்து சீரா ஓடியாறது. அப்ப வந்து ஒரு தேக்கம் வேணும், தேக்கி ஸ்டெடியா வரதுக்காக இந்த ஹாப்பர். இந்த ஹாப்பர்ல இருந்து எவ்வளவு வெளில வரணுன்றதுக்கு அங்க தனியா ஒரு கண்ட்ரோல் இருக்கு, பின்னாடி ஒரு லிவர் இருக்கும். அந்த ஹாப்பர் நீங்க அந்த கண்ட்ரோல் அட்ஜஸ்ட் பண்றது மூலியமா ஸ்டெடியா நெல்ல கொட்ட வைக்க முடியும். எந்த தானியமா இருந்தாலும் அதுல வரப்ப ஸ்டெடியா வர வைக்க முடியும். ஓகே, இப்ப இந்த மிஷின் பாத்தீங்கன்னா கிராவிட்டி செப்பரேட்டர். இதுக்கு வந்து என்ன மெக்கானிசம்னா, தண்ணியில ஒரு பொருளை போடும்போது அடர்த்தியான பொருள் கீழே போகும், அடர்த்தி இல்லாத பொருள் மேல மிதக்கும். அதுல தண்ணி வந்து அந்த பொருளை பிரிக்குது, அடர்த்தியை வந்து அச்சு அந்த பொருள் பிரிக்குது. இதுல தண்ணிக்கு பதிலா இப்ப நம்ம என்ன யூஸ் பண்றோம்னா, இதுல வந்து காத்து வந்து கீழே இருந்து ப்ளோ பண்ணுது. ப்ளோ பண்ணும்போது இந்த சல்லடைக்கு மேல ஓட்டம் இருக்கும். இதுல வந்து தானியம் வந்து இப்படியே சலிச்சுக்கிட்டே வரும்போது காத்துல மிதக்கும். மிதக்கிறப்ப தானியத்துல வந்து எல்லாமே பிரிஞ்சிடும். தண்ணியில எப்படி மிதக்கும் போது பிரியுதோ, காத்துல மிதக்கும் போதும் வெயிட்டான பொருள் கீழே மிதக்கும், வெயிட் கம்மியான பொருள் மேல மிதக்கும். அது மாதிரி பிரிஞ்சிடும். இங்க காத்து அந்த வேலையை பண்ணும். ஆமா, காத்து இந்த வேலையை பண்ணும். இதுலயுமே கண்ட்ரோல்ஸ் எல்லாம் உண்டு. இந்த இதே மாதிரி இந்த டெக்குன்னு சொல்லுவாங்க இந்த இடத்த, இது வந்து கிராவிட்டி டெக்குன்னு சொல்லுவாங்க. இந்த டெக் வந்து இப்படி வைப்ரேட் ஆகும். வைப்ரேட் ஆகும் போது பாத்தீங்கன்னா இந்த பள்ளத்துல வந்து பள்ளமா இருக்க இடத்துக்கு வெயிட் கம்மியான உள்ள பொருளும், வெயிட்டான பொருள் வந்து மேடான இடத்துக்கு வரும். சாய்வா இருக்குது. அப்ப வந்து நல்ல நெல் எல்லாம் இந்த சைடு வந்து கலெக்ட் ஆயிரும். அந்த கொஞ்சம் கம்மியா இருக்க நெல் பாத்தீங்கன்னா அந்த ஓரத்துல போய் கலெக்ட் ஆகும்.
அதெல்லாம் வந்து தனியா ஒரு இடத்துல ஃபில்டர் ஆயிரும். இது எவ்வளவு பெர்சன்டேஜ் படுது இதாகும்? இப்போ மொத்தமா நீங்க ப்ராசஸ் பண்ணி பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் காய வைக்கும் போதே ஒரு 10% நெல் வந்து ஈரத்துல போயிடும். அதாவது ஒரு 60 கிலோ மூட்டை அதை நீங்க வந்து வெயில காய போட்டீங்கன்னா ஒரு 10% வந்து காய்ச்சலா போயிடும். ஏன்னா 12% விட நம்ம ஒரு 11% வரைக்கும் சேஃப் மாய்ச்சர் நல்லாவே காய வச்சிருக்கோம். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா திரும்ப இதுல ப்ராசஸ் பண்ணும் போது 2 மிஷினும் சேர்த்து ப்ராசஸ் பண்ணும் போது ஒரு 15% குறைச்சலா போகும். நெல்லோட தரத்தை பொறுத்து. நெல் சுமாரான தரத்துல இருக்குன்னா இன்னும் கூட அதிகமா போகும். நல்ல தரமா இருக்க நெல்லுன்னா ஒரு 10% கூட கண்ட்ரோல் ஆகும். அதனால ஆவரேஜா ஒரு 15% கண்டிப்பா போயிடும். மொத்த ப்ராசஸா பாத்தீங்கன்னா ஒரு 25% 30% நம்ம உள்ள எடுத்துட்டு வர நெல்ல இருந்து வெளில போயிடும். கழிவா வந்து ஒரு 15% தான் கிடைக்கும். காய்ச்சல்ல ஆவியாவே போயிடும் உங்களுக்கு. வெயில்ல ஃபர்ஸ்ட் காய போடும்போது அதுலயே கொஞ்சம் போயிடும். அது மாதிரி மொத்த ப்ராசஸா பாத்தீங்கன்னா ஒரு 30% 25% கழிவும். சலிக்கிறதுல மட்டும் ஒரு 15% ஒரு 10 குறைச்சலா வச்சுக்கிட்டீங்கன்னா ஒரு 15% 20 வரைக்கும் அதிகபட்சம் வரைக்கும் கூட போகலாம். ஆவரேஜா ஒரு 15% போயிடும். ஓகே. இப்போ இதுல இருந்து வந்து நெல்லை காட்ட முடியுமா? இந்த பார்ப்போம். இப்ப இதுல இங்க நல்ல சீடு கலெக்ட் ஆகும். ஓகே, இந்த இடத்துலதான். இப்ப இது பாருங்க, அதை கம்பேர் பண்ணும்போது ரொம்பவே தெளிவா இருக்கு. ஆமா, இப்ப ஃபர்ஸ்ட் கிரேடிங் முடிச்சுட்டு 2வது கிரேடிங் வந்து எப்படி குவாலிட்டியா செக் பண்றது, இதுல இருந்து இன்னும் எப்படி அது வந்து குவாலிட்டியான விதை அப்படிங்கிறத செக் பண்றதை நம்ம பார்ப்போம். அதை பத்தி சொன்னீங்க. இந்த டீட்டெயிலா எனக்கு கொஞ்சம் எக்ஸ்பெரிமெண்ட்லாம் பண்ணி காமிச்சிட்டீங்கன்னா அது இன்னும் வியூவர்ஸ் கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். பார்ப்போம். பிரதர், இப்ப நம்மளோட யூனிட்ல நம்ம எப்படி எல்லாம் விதை சுத்தம் பண்றோன்றதை நீங்க லைவா பாத்தீங்க. அப்ப நான் வந்து அந்த கழிவு நல்ல நெல்லாம் எடுத்து காமிச்சிருப்பேன். அதை உங்களுக்கு நல்லா டீட்டெயிலா கிட்ட காட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஒரு ஒயிட் பேப்பர் எடுத்து அதில் எல்லாத்தையும் தனித்தனியா பிரிச்சு வச்சு வந்திருக்கும். ஓகே, எத்தனை லேயரா அது வருது அப்படி? ஆமா, அதை பிரிச்சு நல்லா க்ளோஸ் பண்ணீங்கன்னா நல்லா பார்க்கலாம். முதல்ல பாத்தீங்கன்னா இது தூசி. ஓகே, அதாவது இது வந்து அந்த நெல்லு மேல இருக்க அந்த சொனைன்னு சொல்லுவாங்க. இந்த தூசி, அப்புறம் வந்து நம்ம களத்துல போடும்போது வர தூசி, அது வயல்ல இருந்து வர தூசி எல்லாமே வந்து இதுல வந்து ஃபர்ஸ்ட் வந்து வெளியில தனியா போயிடும் யூனிட்டை விட்டு. அடுத்து பாத்தீங்கன்னா அந்த ஸ்கேல்பர்னு சொன்னல, ஓவர் சைஸ் அப்படின்னு சொல்லிட்டு, அதாவது இது பாத்தீங்கன்னா நெல்லை விட பெருசா இருக்கக்கூடிய பொருள். இந்த குப்பை, இந்த பெரிய கல்லு, இது மாதிரி எல்லாம் வந்து எல்லாமே வந்து தனித்தனியா ஃபர்ஸ்ட் ஸ்கேல்பர் ஸ்கின்ல தனியா வரும். அதாவது ஓவர் சைஸ், நெல்லை விட பெரியசா இருக்கக்கூடிய சைஸ். அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா அந்த நான் சொன்னல கருக்காயினா, அதாவது இம்மெச்சூர் கிரைன், முழுசா நெல்லா உருவாகாத தானியம், ஒரு அரை இது இல்லாம இருக்கிறது. அதே மாதிரி வேற ஏதாச்சும் விதை, பில் விதை, இது மாதிரி வேற ஏதாச்சும் விதை இருந்துச்சுன்னா இது எல்லாமே காத்துல இழுக்கப்பட்டோம் மேல வந்துடும். இது அமுக்கி பாத்தீங்கன்னா ரொம்ப லைட்டா இருக்கும், காத்திலே பறக்கக்கூடியது. இது வந்து கருக்காய்ன்னு சொல்லுவாங்க. இது வந்து ஒரு அந்த உங்களுக்கு அந்த மிஷின்ல போட்டோம்னு சொன்னல 2 பாயிண்ட்ல எடுத்து, அதுதான் இந்த கருக்காய். அதே மாதிரி அண்டர் சைஸ், சலடையில கீழே சலிச்சு வரும்னு சொன்னல அந்த ஃபர்ஸ்ட் மிஷின்ல, அதுதான் அண்டர் சைஸ். இதுல பாத்தீங்கன்னா தெரியும், இந்த நெல்லெல்லாம் கொஞ்சம் சின்ன சின்னதா இருக்கும். இது வந்து நம்ம அந்த போட்டிருக்க சலடையை விட சின்னதா இருக்கிறதெல்லாம் கீழே சலிச்சு வந்த கழிவு. அடுத்து பாத்தீங்கன்னா இது முடிச்சு கிராவிட்டி செப்பரேட்டருக்கு போனோம்னா அந்த ஹெவியான டென்சிட்டி உள்ள பொருள்னு சொன்னல, ஆமா, அதாவது இன்னொரு மிஷின். ஆமா, 2வது மிஷின்ல இருந்தது. இப்போ இது பாத்தீங்கன்னா இது வந்து இந்த கல்லெல்லாம் கூட வந்திருக்கும். ஏன்னா இந்த கல் ஏன் முதல்ல இதுல கிளீன் ஆகலன்னா இது நெல் சைஸுக்கே இருந்திருக்கும், அதனால கிளீன் ஆயிருக்காது. அதனால இந்த கல்லு கொஞ்சம் அரிசி இதெல்லாம் கொஞ்சம் இதுல வரும். இதுல நல்ல நெல்லுமே சமயத்துல வருது. இது வந்து கிராவிட்டியில வர அந்த கல்லுக்கான இம்பியூரிட்டி. அடுத்து கிராவிட்டியில வந்து கழிவா ஓரத்துல வருதுங்கல்ல, அது இது. இதுல பாத்தீங்கன்னா கொஞ்சம் இதுலயும் பாத்தீங்கன்னா இந்த கொஞ்சம் இம்மெச்சூரான கிரெயின், கொஞ்சம் வந்து சைஸ்ல கொஞ்சம் சின்னதா இருக்குது, அதாவது அடர்த்தி குறைவா இருக்குது. இது வந்து நெல்லை விட பாத்தீங்கன்னா மித்த தானியத்துல இப்ப உளுந்து எடுத்துக்கிட்டீங்கன்னா அதுல வந்து பூச்சி வந்து இந்த ஸ்டோர் பண்ணி வைக்கும் போது பூச்சி சமயத்துல சாப்பிடும். சாப்பிட்டுச்சுன்னா பாத்தீங்கன்னா அந்த பூச்சி வித்தியாசமா சாப்பிடும். இப்ப வந்து நெல்லு சாப்பிடுற பூச்சி வந்து அதை மாவாக்கி சாப்பிட்டு போயிடும். ஆனா அந்த உளுந்து சாப்பிடுற அந்த வண்டு இருக்குங்கல்ல, அந்த வண்டு எப்படி சாப்பிடணும்னா உளுந்த ஓட்ட போட்டு அதுக்குள்ள அழகா குடஞ்சு மட்டும் சாப்பிட்டுட்டு அது உள்ளே முட்டையும் வச்சுட்டு வந்துடும். அப்ப பாத்தீங்கன்னா அந்த உளுந்து வந்து உளுந்து சைஸ்லயே தான் இருக்கும், சல்லடையில கீழே இறங்குறதுக்கான வாய்ப்பு இல்லை. புரியுதுங்களா? அது அதே சைஸ்ல இருக்கு, இடையில ஒரு ட்ரில் அடிச்ச மாதிரி ஒரு ஓட்டை மட்டும் போட்டு சாப்பிட்டு வந்துருச்சு. அப்ப அது எப்படி பிரிக்க முடியும்? கண்டிப்பா அது வந்து கிராவிட்டி செப்பரேட்டர் இருந்தாதான் பிரிக்க முடியும். அந்த ஓட்டை உள்ள இது வந்து அடர்த்தி கம்மியா இருக்கிறதுனால அது தனியா இந்த இது மாதிரி இந்த அண்டர் சைஸ் நெல்லு காமிச்சேன்ல, இந்த இடத்துல ஓட்டை உள்ள உளுந்து இந்த மாதிரி ஓட்டை உள்ள அந்த பயிர் வகை தானியம்னா தனியா பிரிஞ்சு வந்துடும். அதுக்கான வேலையை இது பாக்குது. அதுக்கடுத்து இதுதான் நம்மளோட நல்ல நெல் கடைசியா வந்தது. இது பாத்தீங்கன்னா தெளிவா இருக்கும், வேற எந்த சிக்கலும் இருக்காது. கலர் வைஸ்ல வேஸ்டேஜஸ், இதுதான் ஃபைனல் சீடு வருது. வந்து ஃபார்மர்ஸ் வந்து விதைகள் வந்து வாங்குறாங்க. எங்க வாங்குறாங்கன்னா அவங்கள மாதிரி உற்பத்தியாளர்கிட்ட வாங்குறாங்க, இல்ல வெளில இந்த ட்ரேடர்ஸ்ட்டு அவங்கள்ட்ட இந்த மாதிரிலாம் வாங்குறாங்க. வாங்கும்பொழுது அவங்க என்னென்ன மாதிரி மிஸ்டேக்ஸ் பண்றாங்க, என்னென்ன மாதிரி விஷயங்களை கவனிக்க வேண்டியது, ஒரு குவாலிட்டியான விதை வேணும் அப்படின்னா அவங்க என்னென்ன மாதிரினா கொஞ்சம் பார்த்து வாங்கினா பெஸ்டா இருக்கும். அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க. ஒரு விதை உற்பத்தியாளர் நீங்க சொல்லுங்க. சரிங்க.
இப்போ வந்து ம். நான் கழிவு உங்கள்கிட்ட காமிச்சேன். ம். அதுல பாத்தீங்கன்னா நிறைய கண்ட்ரோல்ஸ் காமிச்சேன். ம். அது மட்டும் இல்லாம சல்லடை வந்து வேற வேற சைஸ்ல இருக்கும்னு சொன்னேன். ம். அப்போ வந்து அதை ப்ராசஸ் பண்றவங்க வந்து ம். அவங்க மனசாட்சிக்கு விரோதம் இல்லாதவாறு ம். அது கரெக்டான சல்லடை யூஸ் பண்ணணும். ம். கரெக்டா ப்ராசஸ் பண்ணணும். ஃபர்ஸ்ட் அப்போ அது அவங்க கொடுக்கணும்னு நினைச்சாதான் அது நல்ல விதையா கொடுக்க முடியும். ம். அது ஒரு முதல் விஷயம். ம். அப்போ வந்து கரெக்டான சல்லடையில போட்டிருந்தாங்கன்னா ம். அண்டர் சைஸ்ல வந்து நெல்லு இந்த சின்ன நெல்லெல்லாம் கீழே போயிடும். ம். அப்போ வந்து நீங்க அந்த நல்ல தரமான விதைன்னு சொல்ற விதையை எடுத்து பார்க்கும்போது ம். அதுல சைஸ் வந்து பெரும்பாலும் எல்லாம் ஒரே யூனிஃபார்மா இருக்கும். ம். ஒற்றுமையா இருக்கும். ம். ம். எல்லா நெல்லும் கிட்டத்தட்ட ஒரே அளவுல இருக்கும். ஓகே. பெரிய நெல்லும் இருக்காது, சின்ன நெல்லும் இருக்காது. ஓகே. ஒரே யூனிஃபார்மா இருக்கும்போது ஓகே. அது யூனிஃபார்மா இருக்கும்போது அதே மாதிரி விளைச்சல்லையும் அது யூனிஃபார்மா கரெக்டான டைமுக்கு அறுவடைக்கு வரும். ம். ம். அந்த மாதிரியான பிரச்சனைகள் எதுவும் இல்லாம நம்மளுக்கு ம். ஃபர்ஸ்ட் நெல்லை எடுத்து விஷுவலா நம்ம இன்ஸ்பெக்ட் பண்ணணும். ஓகே. ஓகே. நேரடியா நம்ம இப்போ நீங்க கடையில யார்கிட்ட விதை வாங்க போனாலும் ம். ஃபர்ஸ்ட் கொஞ்சோண்டு சாம்பிள் கேளுங்க. ம். ஓகே. சாம்பிள்னா நான் வந்து 1 கிலோ 2 கிலோன்னு அந்த காமெடியில வர மாதிரி சொல்லலாம். ஓகே. ஓகே. சும்மா ஒரு 50 கிராம். ஓகே. 50 கிராம் சாம்பிள் இருந்தா போதும். ஓகே. இந்த 50 கிராம் சாம்பிள்லயே பாத்தீங்கன்னா ம். நெருக்கி வந்து 2000 விதை இருக்கும். ம். அதாவது குண்டு நெல்லுக்கு 2000 விதைக்கு மேலேயே இருக்கும். ம். ம். இப்போ சன்ன நெல்லெல்லாம் பாத்தீங்கன்னா இன்னும் ஒரு 3000 4000 விதைக்கு தரும். ம். 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 ஓகே. அப்ப வந்து ஒரு 50 கிராம் சாம்பிள் வாங்கி ம். அதை முறத்துல போட்டு ம். கையிலே வச்சு கூட நீங்க பார்க்கலாம். ஓகே. அதை வந்து ஃபர்ஸ்ட் விஷுவலா இன்ஸ்பெக்ட் பண்றீங்க. ம். எல்லாம் சமமா இருக்கான்னு. ஓகே. அடுத்து பாத்தீங்கன்னா ம். அடர்த்தியை வச்சு ம். நீங்க வந்து சிம்பிளா வந்து ஒரு தண்ணியில அந்த 50 கிராம் நெல்லை ஊற போடலாம். ஓ, தண்ணியில. ஆமா. ம். தண்ணியில போடும்போது ம். அடர்த்தி குறைவான பொருள்லாம் மேல மிதக்கும். ம். அதெல்லாம் வந்து கிட்டத்தட்ட பதறு அரைநெல்லு மாதிரி. ஓகே. அந்த அடர்த்தி குறைவான பொருள் வந்து ஓகே. உங்களுக்கு வந்து வயல்ல போய் முளைக்குமா கேட்டீங்கன்னா சமயத்துல முளைக்காமையும் போகும். ம். 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 அது வந்து ம். ஆனா அது வந்து விதைக்கு தேவையில்லாத ஒரு பொருள் தான். ஓகே. ஓகே. அது எவ்வளவு மிதக்குதுன்றது பாருங்க. ம். ம். பெரும்பாலும் பாத்தீங்கன்னா இப்ப நம்ம நெல்லெல்லாம் பாத்தீங்கன்னா ம். 5, 10 இது மாதிரி தான் மிதக்கும். ம். அதாவது நான் சொல்றது இந்த AST 16ன்ற ஒரு வெரைட்டி இருக்கும். அதுதான் பாத்தீங்கன்னா இந்த குண்டு நெல்லு தான் வந்து ப்ராசஸிங்ல சிக்கலா இருக்கும். ம். 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 அதுல வந்து அந்த ஃப்ளோட் கண்ட்ரோல் பண்றது அந்த மிஷின் அட்ஜஸ்ட் பண்ணி வைக்கிறதுக்கே லேட் ஆகும். ம். இதே சன்ன நெல்லுனா பாத்தீங்கன்னா ரொம்ப ஈஸியா ப்ராசஸ் பண்ணிடலாம். ஓகே. அதுல ஃப்ளோட்டும் வந்து அவ்வளவு வேஸ்டேஜ் வந்து டக்குன்னு கண்ட்ரோல் ஆயிரும். ஓகே. ஓகே. வேஸ்டேஜ் வந்து சீக்கிரம் வெளியில வந்துடும். ம். இந்த குண்டு நெல்லுல பாத்தீங்கன்னா நல்ல நெல்லோட வேஸ்டேஜ் கலந்து வரும். ம். ம். அதை வந்து கரெக்டா அவங்க ப்ராசஸ் பண்ணணும். ம். அது இந்த நெல்லுல ம். தண்ணியில போட்டீங்கனாலே தெரிஞ்சிடும். நம்ம இதெல்லாம் வந்து 5, 10 இப்படிதான் இருக்கும். ம். சமயத்துல 0லாம் வருது. இப்போ நீங்க சொன்னீங்க இந்த தண்ணியில போட்டு செக் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி சொன்னீங்க. இப்போ நம்ம கிட்ட ஒரு ஃப்ரெஷ்ஷான விதைகள் இருக்கு. உங்க விதை இருக்கு. ஆமா. ஸோ அதுல எடுத்து நீங்க அதை டெஸ்ட் பண்ணி எங்களுக்கு ஆமா. லைவா டெஸ்ட் பண்ணி நான் அந்த காட்டுங்க. AST 16ன்னு ஒரு ரகம் சொன்னேன். ஆமா. ஆமா. போட்டதுக்கு சிரமமா இருக்கும். ஆமா. அந்த ரகத்தையே நான் உங்க ஓ, முன்னாடி அந்த ரகத்தையே காட்டுறீங்க. லைவாவே எடுத்து காட்டுறேன். ஓகே. அது ஓகே. குண்டு கண்டிப்பா. நெல்லு. ஆ. அது டெல்டால பாத்தீங்கன்னா விவசாயிங்க பெரும்பாலும் ம். பயிர் பண்ற நெல்லு நல்ல விளையக்கூடிய ஒரு ரகம். ம். AST 16 அம்பாசமுத்திரம் 16ன்னு சொல்லுவாங்க. ஓகே. அந்த நெல்லை இப்ப எடுத்து பார்ப்போம். கண்டிப்பா. கண்டிப்பா. பிரதர் இப்ப நம்ம சொன்னோம்ல அந்த AST 16ன்ற வெரைட்டி. ஆமா. ஆமா. அந்த வெரைட்டி வந்து இப்ப நம்மள்ட்ட OT F2 சீடா இருக்குது. ஓகே. ஓகே. இது பாத்தீங்கன்னா அந்த ஃப்ளோட் நான் சொன்னது வந்து ம். ஒரு 1000 நெல்லுக்கு எவ்வளவு இருக்கு அப்படின்றத கவுண்ட் தான் அது. ம். ம். 1000 நெல்லுக்கு எவ்வளவு மிதக்குது அப்படின்றது. ம். ம். அதை நம்ம வந்து நம்ம AST 16ல ஓகே. இப்ப நீங்க கடையிலேயே இது மாதிரி தான் இருக்கும். ஓகே. இப்ப நீங்க அவங்கள்ட்ட போயிட்டு கொஞ்சம் சாம்பிள் கேளுங்கன்னா இந்த மாதிரி குத்தூசின்னு சொல்லுவாங்க. ம். ம். இது வந்து சந்தையில இருக்கும். ம். இது வாங்கிக்கலாம் யார்கிட்ட வேணாலும். ம். இது வந்து மூட்டைன்றதுனால இது விளக்கலாம். அப்படி ம். விளக்கி கொஞ்சமா நீங்க எடுத்து சாம்பிள் பார்க்கணும். ஓகே. இப்ப இந்த மூட்டையில கொஞ்சம் எடுத்திருக்கோம். ம். இது வந்து ஒரு முறத்துல போட்டுக்கிறது. ஓகே. அடுத்து இன்னொரு மூட்டை. ம். ரேண்டம் சாம்பிளிங் தான் பார்க்கணும். ம். ஒரே இடத்துல நீங்க செக் பண்ணக்கூடாது. ஓகே. இது மாதிரி போடணும். இது மாதிரி தொடர்ச்சியா ஒரு இந்த இதுக்கு தேவையான அளவுக்கு கொஞ்சம் நம்ம எடுத்துக்கணும். இது தேவையான அளவு நாங்க எப்படி கால்குலேட் பண்றோம்னா இந்த டப்பா வந்து பாத்தீங்கன்னா இந்த இன்னலர் மாத்திரை உள்ள டப்பா. ஓகே. இந்த டப்பால பாத்தீங்கன்னா தோராயமா ஒரு 1000 நெல் பிடிக்கும். ஓகே. ஓகே. கொஞ்சம் கும்பா போட்டீங்கன்னா. ம். ம். இல்லாட்டி எடையை வச்சு செக் பண்ணலாம். உங்கள்கிட்ட சின்ன ஃபைனான வெயிங் ஸ்கேல் இருக்கு அப்படின்னா வெயிட் மிஷின் சின்ன இருந்துச்சுன்னா கவர்மெண்டோட வெப்சைட்ல இந்த AST 16 வந்து 1000 நெல் வந்து எவ்வளவு எடைன்னு போட்டீங்கன்னா அது வந்து ஒரு 23ல இருந்து 25 கிராம் அது மாதிரி தோராயமா தெரியும். அந்த 25 கிராம் வச்சுட்டு நீங்க அந்த நெல் எடுத்து தண்ணியில போட்டீங்கனாலே அதுல 1000 நெல் இருக்குன்றவங்களுக்கு இது தெரிஞ்சிடும். கவர்மெண்ட்ல டேட்டா பேஸ் இருக்கும். எந்தெந்த வெரைட்டி எவ்வளவு நாள் அதோட 1000 மணி எடை எவ்வளவு இந்த வெரைட்டி ரிலீஸ் பண்ணும் போதே இது மாதிரி வந்து இது பண்ணுவாங்க. ஓகே. டேக் பத்தியும் சொல்றேன். நம்ம அந்த எடுத்த நெல்லு பாருங்க. நல்லா உங்களுக்கு ஃபைனான பளிச்சுன்ற ஒரு அப்பியரன்ஸ்ல எல்லாமே யூனிஃபார்மா இருக்குது. இப்போ இதை வந்து நம்ம தண்ணியில போட்டு பார்ப்போம். கண்டிப்பா. எடுத்த நெல்லு மரத்துல இருக்கு. அதை வந்து நம்ம வந்து இந்த சொன்னனுங்கல்ல இந்த ஒரு டப்பா அதுல போடுறோம்.
இதுல வந்து தோராயமா ஒரு 1000 நெல்லுக்கு இருக்கலாம். 1000 நெல் இருக்கும். ஆமா. அதுக்கு மேலேயும் கூட இருக்கலாம். ஆமா. இதை வந்து தண்ணியில போடுறோம் போட்டு. இந்த மேல மிதக்கிறதுல அந்த பபுளோட ஒட்டிட்டு இருக்கும். ஓகே. போட்ட உடனே அது அது வந்து இப்படி நம்ம கலக்கணும். கலக்கி விட்டீங்கன்னா உங்களுக்கு நல்லாவே அது உள்ள போயிடும். இந்த பபுளோட இருக்க நெல்லெல்லாம் உள்ள போயிடும். தோராயமா இதுல பாத்தீங்கன்னா இந்த பபுளோட இல்ல இருக்கிறதெல்லாம் இப்ப உள்ள போகுது பாருங்க. இதுல பாத்தீங்கன்னா ஒரு 6ல இருந்து 7 நெல்லு தான் மிதக்குது மொத்தமாவே. ஓகே. இந்த மாதிரியா இருக்கணும். ஆமா. ஓகே. நிறைய வந்து நெல் வந்து மிதக்க கூடாது. மிதந்துச்சுன்னா வந்து அவங்க ப்ராசஸிங் அப்ப சரியா ப்ராசஸ் பண்ணலன்னு அர்த்தம். கழிவு நிறைய இருக்குது அப்படின்னு. இது ஒரு சிம்பிள் டெஸ்டா இருக்கு. ஆமா, ரொம்ப சிம்பிளான டெஸ்ட். விவசாயி வந்து கொஞ்சம் அவேர்னஸ் இருக்கணும் அவங்களுக்கு. ரொம்ப அவசரப்பட்டு விதைய வாங்கி முயற்சி பண்றாங்க. ஓகே ஓகே. இப்ப வந்து ஒரு விதை தேவைன்னா அந்த விதை வந்து நீங்க வந்து அறுவடை பண்றதுக்கு வந்து குறுகிய கால ரகம்னால ஒரு 120 நாள், அதாவது ஒரு 4 மாசம் வெயிட் பண்ணக்கூடிய ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் இது. ஓகே ஓகே ஓகே. நம்ம வந்து எல்லாத்துக்குமே ரொம்ப யோசிக்கிறோம். காலைல போடுற செப்பல்ல இருந்து எல்லா பொருளுக்குமே யோசிச்சு தான் செலவு பண்ணுறோம். கண்டிப்பா கண்டிப்பா. இது வந்து ஒரு சின்னதான ஒரு டெஸ்ட் தான். நீங்க தண்ணியில போட்டு பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஈஸியா உங்களுக்கு வந்து எவ்வளவு மிதக்குது அப்படின்றது தெரிஞ்சிடும். கண்டிப்பா கண்டிப்பா. இப்போ வந்து கம்பேரிட்டிவா மார்க்கெட்ல வேற பிராண்ட் இருக்கும். நீங்க எல்லாத்தையுமே கொஞ்சம் கொஞ்சம் எடுத்து தண்ணியில போட்டு பார்க்கும்போது உங்களுக்கு எது நல்லா இருக்குதோ அதை பிடிச்சிருந்து வாங்கிக்கலாம். இப்ப இந்த உள்ள போயிருக்க நெல்லை வந்து தூக்கி போட்டுருவாங்க. இந்த மேல இருக்கிறது தான் கற்கா, உள்ள போயிருக்கிறது நல்ல நெல். இப்ப இதை நீங்க என்ன பண்ணணும்னா இதை ஒரு 24 மணி நேரம் அப்படியே தண்ணியில வச்சிருந்து மறுநாள் வந்து ஒரு ஈர துணியில வந்து நல்லா அதை கெட்டியா கட்டிடணும். நல்லா டைட்டா கட்டிட்டு அதை நல்லா ஒரு டம்ளர்லயோ இதுலயோ போட்டு கட்டி வச்சிடணும். வச்சிட்டீங்கன்னா நம்ம வயல்ல அதே தானே பண்றோம். 24 மணி நேரம் மூட்டையை ஊற வச்சு திரும்ப மூட்டம் போட்டு அதை வயல்ல விதைக்கிறோம். அப்ப பருவம் நம்மளுக்கு பார்த்தோன்னே தெரியுது. அதே பருவம் இதுலயுமே தெரிஞ்சிடும். இப்ப நீங்க வந்து வாங்கிட்டு வந்துருப்பீங்க. வாங்கிட்டு வந்துட்டு கரெக்டா மூட்டையை ஊற போடுறதுக்கு முன்னாடி கொஞ்சம் சாம்பிள் வாங்கி தண்ணியில போட்டு பார்த்துட்டு இந்த தண்ணியில அடியில மிதக்கிறன்னு இல்ல, நீங்க வந்து திரும்ப 24 மணி நேரம் ஊற வச்சு திரும்ப கட்டி வச்சிருந்து அதை எடுத்து முளைக்க போட்டீங்கன்னா உடனடியா வந்து தெரிகிறது ஒரு 3 நாள்லயே உங்களுக்கு தெரிஞ்சிடும். அந்த முளைப்பு மேல வர்றது 24 மணி நேரம் ஊறுது, 24 மணி நேரம் மூட்டம் போடுறோம். அதுக்கு அடுத்த நாள் பாத்தீங்கன்னா வெளியில அதோட முளைப்பு மேல பருவம் தெரிஞ்சிடும். கண்டிப்பா கண்டிப்பா. இல்லைன்னா வந்து நீங்க வந்து மண்ணுல வந்து ஒரு 100 நெல்லை எண்ணி போடணும். போட்டீங்கன்னா அதுலயுமே உங்களுக்கு தெரிஞ்சிடும். கண்டிப்பா. இப்ப கவர்மெண்ட் சொல்றது வந்து நெல்லு அப்படின்னா வந்து குறைச்சலா ஒரு 80% முளைப்பு திறன் இருக்கணும் அந்த காலக்கெடு முடிகிற நாள் வரைக்கும். ஓகே. அந்த 80% வந்து 100 நெல்லுனா 80 நெல்லு 80 நெல்லு வந்து நல்லா முளைச்சிருக்குதா வாலிப்பா இருக்குதா அப்படின்னு நீங்க கொஞ்சம் மண்ணில் எடுத்து போட்டு பாத்தீங்கன்னாலே 100 நெல்லு தெரிஞ்சிடும் ஈஸியா. இப்ப இதை வந்து அவசரமா பண்றதுனால இது எந்த சிக்கலாயிருதுன்னா இதுக்கு எவ்வளவு நேரம் எடுத்துக்க போகுது? ரொம்ப சிம்பிளான வேலை தான். ஒரு நிமிஷத்துக்கு. இப்ப நீங்க வந்து தண்ணியில பார்த்து கண்டுபிடிக்கிறது ஒண்ணு, இது வந்து அங்க உடனே பார்த்து கண்டுபிடிக்கலாம். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா இந்த முளைக்க வச்சு பாக்குறது வந்து 2 நாள் ஆகும். அதை கம்ப்ளீட்டா முளைக்க வச்சு பார்க்கணும்னா வந்து ஒரு 5ல இருந்து 6 நாள்லயே கொஞ்சம் நல்லாவே பண்றதுக்கு முன்னாடி இது கொஞ்சம் நம்ம ஒரு டைம் எடுத்து 2 நாள் இது தெரிஞ்சிடும். ஒரு 6-7 நாள்லயே உங்களுக்கு நல்லா இது. அப்போ ஒரு வாரம் ஒரு லீட் டைம் வச்சு இப்போ என்னன்னா பாக்கணும்னா எந்த கிளாஸ்ல இருக்கு F1 F2 சர்டிஃபைடுன்னு சொன்னானுங்கல்ல, அதுவும் அதை எப்படின்றத நான் எக்ஸ்பிளைன் பண்றேன் கொஞ்சம் நேரத்துல. அந்த F1 F2 எல்லாம் எப்படி வருது அப்படின்றத அது ஃபர்ஸ்ட் பாருங்க. அதுக்கடுத்து இதை பாருங்க, முளைப்பு திறன்னு பாருங்க. பார்த்துட்டு அப்பயே விலையை கேட்டு அவங்கள்ட்ட வச்சுங்க. என்னென்ன ரகத்துல வச்சிருக்கீங்க, எவ்வளவு விலைன்னு கேட்டு. அதுக்கப்புறம் வந்து நீங்க அதுக்கப்புறம் எது நல்லா முளைச்சிருக்கோ அதை பார்த்துட்டு அதுக்கப்புறம் அந்த விலையை வந்து அதுக்கப்புறம் கம்பேர் பண்ணணும். எடுத்தோடனே வந்து விலை கம்பேர் பண்ணீங்கன்னா ஒரு பை 30 கிலோ பை, 2 பிராண்ட் இருக்கு, ரெண்டுமே 30 கிலோ பை, ரெண்டுமே ஒரே நெல்லு, ஒரே கிளாஸ் F2ன்னு சொல்லுவாங்க. ஆனா ஒண்ணுல கருக்கா நிறைய இருக்கும், ஒண்ணுல கருக்கா கம்மியா இருக்கும். ரைட்டுங்களா? அப்போ வந்து இது வயல்ல போகணும்னா அது அதோட அங்க உங்களுக்கு அதுல வித்தியாசம் தெரியும். ஆனா வித்தியாசம் தெரிஞ்சாலும் இது விதையினால வந்ததா இல்ல உங்களோட நடைமுறைனால வந்ததா அப்படின்றத உங்களால கண்டுபிடிக்கிறது சிரமம் வயல்ல போயிட்டுனா. ஸோ இதை ஃபர்ஸ்டே நீங்க ஒரு பிளான் பண்ணணும். இது வந்து ஒரு 4 மாசம் இன்வெஸ்ட்மெண்ட். அது வந்து அதாவது குறுகிய கால பயிர் நெல்லுக்கே அந்த இது சொல்றேன் 4 மாசம் உளுந்துன்னா ஒரு 90 நாள். இப்ப நீண்ட நாள் பயிரெல்லாம் போறீங்கன்னா நீங்க அதெல்லாம் நல்லா பார்த்து கொஞ்சம் அதை பத்தி டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் ஒரு கரெக்டான முடிவா எடுங்கன்னு நான் சொல்ல வரேன். கண்டிப்பா கண்டிப்பா கண்டிப்பா. இப்ப இதனால உங்களுக்கு வந்து இப்போ ஒரு 2 ரகம் வந்து பண்ணும்போது ஒரு 2 வேற வேற விலை இருக்குன்னு சொன்னேன். முக்கியமான காரணம் வந்து இந்த கழிவை வச்சுதான் அந்த விலையை டிசைட் ஆகும்.
ரைட்டுங்களா? கண்டிப்பா. அப்போ வந்து கழிவு நிறைய இருக்க நெல் கம்மியா தான் தருவாங்க. அத வந்து இப்ப அதுல இன்னொரு அட்வான்டேஜ் இருக்கு. இது கொஞ்சம் விலை கூட நீங்க நினைக்கலாம். ஆனா இதுல வந்து இப்ப முன்னாடி எல்லாம் டெல்டா மாவட்டத்துல அந்த ஒரு பை வாங்கி 1 ஏக்கர் விடுவாங்க. குண்டு நெல் வந்து இப்ப வர வர எப்படி ஆயிருச்சுன்னா, ஒரு பை வாங்கி 1 ஏக்கர் விட முடியல. குழி கணக்குல சொல்லுவாங்க. 200 குழி தான் இப்ப வருது, 250 குழி தான் வருதுன்றாங்க. இது காரணம் புரியணும். ஒரு பை வாங்கி 1 ஏக்கர் விடணும்னா அந்த அளவுக்கு விதையும் தரமா இருக்கணும். இதை வந்து நீங்க அங்கேயே செக் பண்ணும்போது நீங்க பை விலையை மட்டும் கம்பேர் பண்றீங்க ஒழிய உங்களுக்கு மொத்த விதை தேவை குறையுது இல்ல. இப்ப நல்லா முளைக்கிற விதை இன்னும் எக்ஸ்ட்ரா தேவைப்படும். ஆமா, இப்போ அதுல கற்க நிறைய இருக்கிறதுனால நீங்க நிறைய விதை வாங்க வேண்டியதா இருக்கு. இந்த விதை வாங்குற செலவு குறையுது இல்ல உங்களுக்கு. கண்டிப்பா அந்த கம்பேரிசனையும் கொஞ்சம் பாருங்க. கண்டிப்பா இதெல்லாம் வந்து நீங்க ஒரு 7 நாள்ல ஸ்டடி பண்றது அதிகபட்சமா சொல்றேன். ஒரு 3 நாள்லயே உங்களுக்கு டக்குன்னு பார்த்தோம்னா முளைப்பு தெரிஞ்சிடும். கண்டிப்பா. விவசாயிகள் மத்தியில விதை வாங்குறதுன்னா அவங்களுக்கு தெரிஞ்சது பாத்தீங்கன்னா சீல்டுன்னு சொல்லுவாங்க. சீல்டுனா வந்து இந்த 2 அட்டையோட கவர்மெண்டோட விதையை தான் சீல்டுன்னு சொல்றது. சீல்டு அதாவது இந்த டேக் இருக்குல்ல, அதுதான் சீல்னு சொல்லுவாங்க. இந்த சீல் படிச்சிருக்கனால சீல்டுன்னு சொல்லி பழக்கமாயிடுச்சு லோக்கலா. அவங்களுக்கு அதை பத்தி டீடைல்ஸ் அதுக்கப்புறம் தெரிய மாட்டேங்குது. நானே சமயத்தில் என்கிட்ட வாங்க வரவங்கள்ட்ட அந்த டீடைல்ஸ் நான் எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். ஆனா அதை கேட்கறதுக்கு பொறுமையும் இருக்க மாட்டேங்குது. இது மாதிரி ஒரு வீடியோ கிடைச்சதுனாலதான் இதை நம்ம எக்ஸ்பிளைன் பண்றோம். கண்டிப்பா அதுக்காக நம்ம வீடியோ இப்போ வந்து பாத்தீங்கன்னா அந்த பிரீடர்னு சொன்னானுங்கல்ல, பிரீடர்ல இருந்து வயல்ல போட்டு எடுக்கக்கூடிய அடுத்த ஜெனரேஷன் வந்து F1. F1 வந்து திரும்ப வயல்ல போட்டு எடுக்கக்கூடிய ஜெனரேஷன் F2. F2ல இருந்து அடுத்து வர்றது சர்டிஃபைட் 1. அதுக்கு அடுத்து வந்து நெல்லுக்கு வந்து அதோட ஸ்டாப் பண்ண சொல்லிடுவாங்க. சில நேரம் சர்டிஃபைட் 2 சமயத்துல போகலாம். இதுதான் பிரீடர், F1, F2 சர்டிஃபைடு. இதுக்கு முன்னாடி நியூக்ளியர் சீட்னு ஒன்று இருக்கு. அது யாருக்குமே வெளியில வராது. அது வந்து யூனிவர்சிட்டிக்குள்ளாரே மெயின்டைன் பண்ணுவாங்க. நியூக்ளியர் சீட்ல இருந்து பிரீடர் சீட் வரும். பிரீடர்ல இருந்து F1, F1ல இருந்து F2, F2ல இருந்து சர்டிஃபைட். இப்படிதான் வரிசையா அதோட தலைமுறை. இது தலைமுறையை தவிர இது வந்து அதோட தரத்தை குறிக்கல. ரைட்டுங்களா? தலைமுறை அடுத்தடுத்து வர என்ன ஆகும் அப்படின்னா அந்த செக்ரிகேஷன் சொல்லுவாங்க. இப்ப இது எல்லாமே வந்து இது வந்து ஓப்பன் பாலினேட்டட் வெரைட்டி அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு வெரைட்டியை வந்து கிராஸ் பண்ணி பண்ற ரகம். அதனால இது ஹைபிரிட் கிடையாது. ஹைபிரிட் விதைன்றது வேற. ஹைபிரிட்ன்றது எப்படின்னா நீங்க 2 ரகத்தை கிராஸ் பண்ணி பண்ணும்போது அதுல இருந்து வர விதைய ஒரு வாட்டி தான் யூஸ் பண்ணலாம். அடுத்த வாட்டி போட முடியாது. கண்டிப்பா. இது வந்து அப்படி கிடையாது. இது F1. இது F1ன்னா இதுல இருந்து இப்ப நான் அடுத்தடுத்த தலைமுறை சொன்னேன்ல, F2 போலாம், சர்டிஃபைட் போலாம், சர்டிஃபைட் 2 கூட போலாம். இது எப்படின்னா ஃபார்மர் வந்து இப்ப F1 விதை எடுத்துட்டு போறாருன்னு வச்சுங்க, அவர் அடுத்த வருஷம் போடுறதுக்கு அவரே பராமரிச்சு கூட வச்சுக்கலாம். ரைட்டுங்களா? மெயினா வந்து F1 விதை யார் வாங்குவாங்கன்னா எங்களை மாதிரி நிறுவனங்கள் F1ல இருந்து F2 அடுத்து பண்ணணும்னு நினைக்கிறவங்க F1 வாங்குவாங்க. இல்ல ஃபார்மருமே வந்து கவர்மெண்ட்டுக்கு விதை பண்ணி பண்றாங்க, அவங்களுக்கு தரத்துக்கு F1ல இருந்து F2 வாங்குவாங்க. அடுத்து பாத்தீங்கன்னா விவசாயி சிலர் வந்து தானாவே வந்து அந்த ரகத்தை வந்து அடுத்தடுத்த வருஷத்துக்கு பண்ணணும், அடுத்த ஒரு 3 வருஷத்துக்கு நான் விதைய வாங்க வேணாம் அப்படின்னு நினைக்கிறாங்க. அது கூட பண்ணலாம். நிறைய பேர் நானே சொல்லியிருக்கேன், உங்களுக்கான விதை செலவு குறையுமே, நீங்களே F1ல இருந்து எடுத்து வச்சுங்களேன் அப்படின்னும் போது அதை வந்து சரியா அவங்க பண்ண மாட்டேன்றாங்க. எல்லாமே சிம்பிளான விஷயம் தான், ஆனா பண்ண மாட்டேன்றாங்க. F1 ஃபர்ஸ்ட் வந்து அடுத்து பாத்தீங்கன்னா F2, அடுத்து சர்டிஃபைட். இப்படி போக போக என்ன ஆகும்னா அந்த இனத்தோட வந்து தன்மை மாறுமே ஒழிக்க அது வந்து விதையோட பியூரிட்டியை கொடுக்கிறது இல்ல. ஜெனட்டிக் பியூரிட்டின்னு சொல்லுவாங்க, பிசிக்கல் பியூரிட்டின்னு சொல்லுவாங்க. பிசிக்கல் பியூரிட்டி எல்லாத்துக்குமே 98% தான். F1க்கும் 98 தான், F2க்கும் 98 தான், சர்டிஃபைடுக்கும் 98 தான். ஜெனட்டிக் பியூரிட்டின்னு சொல்றது அதாவது இனத்தூய்மை. இனத்தூய்மை வந்து F1, F2க்கு 99% சொல்லுவாங்க, சர்டிஃபைடுக்கு வந்து 98%. இதுக்குமான டிஃபரன்ஸே 1% தான். அதனால சர்டிஃபைடு விதை வந்து தர குறைவான விதை மாதிரியும் F1, F2 வந்து ரொம்ப சூப்பரான விதை மாதிரியும்லாம் ஒரு தவறான புரிதல் இருக்கு. இந்த புரிதல் வந்து அவங்க விவசாயி வந்து அவங்க விளைய வச்சு விதைக்கு கொடுக்கும் பட்சத்துலதான் அந்த புரிதல், அவங்க அந்த வித்தியாசம் அவங்களுக்கு தேவைப்படுது. அப்படி இல்லாதப்ப சர்டிஃபைட் தாராளமா அவங்க யூஸ் பண்ணலாம் வாங்கி, அதுல எந்த சிக்கலும் இல்லை. F1 வாங்கினாங்கன்னா அவங்களுக்கு இன்னொரு அட்வான்டேஜ் என்னன்னா அந்த விதையை அவங்க வந்து திரும்ப அடுத்த தலைமுறைக்கு எடுத்து பத்திரமா பாதுகாத்து வச்சுக்கலாம். எடுத்துன்னா இப்ப நான் சொன்ன ப்ராசஸ் அவங்களும் பண்ணணும். வயல்ல கலவன் எடுக்கணும். சர்டிஃபைடுக்கு போனாலுமே அதுக்கப்புறம் சர்டிஃபைட் 2, சர்டிஃபைட் 3 அவங்க கலவன் எடுத்து சொந்தமா கூட பண்ணிக்கலாம். இதனால எந்த சிக்கலும் இல்லை. நீங்க பண்றது ஆஸ் பர் கவர்மெண்ட்ல இப்ப பண்ணுவாங்களா? ஆமா, யூனிவர்சிட்டில என்ன பண்ணுவாங்க சொல்றீங்க, அந்த மாதிரி தான் நம்ம பண்றோம். நமக்கான டேகும் அப்படிதான் இருக்கும். ஆமா, இது எல்லாமே பாத்தீங்கன்னா தமிழ்நாடு சர்டிஃபைட் சீட்ஸ்னு சொல்லுவாங்க. ஒவ்வொரு ஸ்டேட்லயுமே பாத்தீங்கன்னா சர்டிஃபிகேஷன் டிபார்ட்மெண்ட் இருக்காங்க, ஸ்டேட் கவர்மெண்டோடது. இது பாருங்க, பேர்லயே வந்து தமிழ்நாடு சர்டிஃபைட் சீட்ஸ் தான் போட்டிருக்கோம். இந்த சீட்ல பாத்தீங்கன்னா இது என்ன பயிர், நெல்லு, அடுத்து என்ன ரகம், அடுத்து பாத்தீங்கன்னா அந்த லாட் நம்பர், அப்புறம் F1, F2 இந்த டீடைல்ஸ். அடுத்து பாத்தீங்கன்னா அதோட எக்ஸ்பைரி. இது பாத்தீங்கன்னா 3ஆம் தேதி 9ஆவது மாசம் 2024. அப்புறம் எவ்வளவு பை அளவு, அப்புறம் டேக் நம்பர், ஆமா விதை சான்று அலுவலர் யார் பண்ணாங்க, இது எல்லாமே டீடைல்ஸ் இருக்கும் உங்களுக்கு. இப்போ இது பாத்தீங்கன்னா இது வந்து
கவர்மெண்ட் இஷ்யூ பண்ணுவாங்க இந்த அட்டையை. இது எப்ப இஷ்யூ பண்ணுவாங்கன்னா, நான் சொன்ன ப்ராசஸ் முடிஞ்சு அது லேப் போய் பாஸ் ஆகும் பட்சத்துல அந்த அட்டையை இஷ்யூ பண்ணுவாங்க. இல்லனா ஆமா அன்ஃபிட் ஃபார் சேல் அப்படின்னு சொல்லிட்டு இந்த அட்டை இஷ்யூ பண்ண மாட்டாங்க. இது சர்டிஃபைட் சீட்ஸ். இது பின்னாடி இருக்கிறது பாத்தீங்கன்னா ப்ரொடியூசர் லேபிள். இதுல வந்து நான் அந்த சொன்ன ஜெனடிக் பியூரிட்டி அந்த டீடைல்ஸ் இதெல்லாம் வந்து பின்னாடி எழுதிருப்போம். இந்த இதே டீடைல்ஸ் அந்த பின்னாடி எழுதிருப்போம். இது கவர்மெண்ட் நார்ம்ஸ் படி இது மாதிரி 2 அட்டாச் அடிக்கணும். மேல வந்து சர்டிஃபைட் ஆகையும் பின்னாடி வந்து ப்ரொடியூசர் லேபிள்னு சொல்லுவாங்க. இந்த ப்ரொடியூசர் லேபிளையும் பின்னாடி வச்சு டேக் பண்ணணும். அதே மாதிரி மூட்டை பாத்தீங்கன்னா மேல வந்து கவர்மெண்டோட லோகோ இருக்கும். கீழே தான் வந்து எங்களோட லோகோ இருக்கணும். மற்ற டீடைல்ஸ்லாம் அதுல எழுதி இருக்கணும். இது மாதிரியான இந்த டீடைல்ஸ்லாம் இருக்குது. இது வந்து சர்டிஃபைட் சீட்ஸ் எல்லாருமே இது மாதிரி ஃபாலோ பண்ணணும். நம்ம கிட்ட என்ன மாதிரி சர்வீஸ்லாம் வீடியோ பாக்குறாங்க வியூவர்ஸ், சோ அவங்களுக்கு நீங்க என்ன சர்வீஸ் பண்ணுவீங்க? இன்னைய தேதிக்கு இப்ப பாத்தீங்கன்னா நம்மள்ட்ட சீட்ஸ் வந்து அந்த நெல் விதைகள் கையில இருக்கு. இது வந்து அந்த கவர்மெண்ட் சர்டிஃபைட் சீட்ஸ். அதுல பாத்தீங்கன்னா ADT 53 அதோட F1 சீடு இருக்கு. AST 16 அதோட F2 சீடு இருக்கு. TPS 5 அதோட F1 சீடு. ADT 36 இதோட F1 சீடு இருக்கு. இது 3 நெல்லுல நம்ம பண்ணிருக்க வெரைட்டி. அப்புறம் நெல் இல்லாம உளுந்து பண்றோம். இப்ப கையில ஸ்டாக் இல்ல. உளுந்து விதைகளும் பண்றோம், எள்ளு விதைகளும் பண்றோம். இதெல்லாம் இப்ப நம்ம பண்ணிட்டு இருக்கோம். விவசாயிகள் தேவை இருக்கும் பட்சத்துல வேற தானியம் பண்ண சொன்னா கூட அதுக்கு வாய்ப்பு இருந்துச்சுன்னா கொஞ்சம் பண்ணலாம். அதுக்கான வசதி இருக்கு. இப்ப என்னன்னா இதுல இந்த மிஷினரியோட சல்லடை அதெல்லாம் சேஞ்ச் பண்ணோம்னா எந்த தானியம் வேணாலும் பண்ணலாம். கடலை எது வேணாலும் பண்ணலாம். இப்ப அவங்க விருப்பப்பட்டா அது மாதிரி நம்ம பண்ணலாம். இது வந்து நம்ம டைரக்டா விற்பனை பண்றது. அதே மாதிரி இது கவர்மெண்டோட லைசன்ஸ் வாங்கப்பட்ட ஒரு ப்ராப்பரா மெயின்டைன் பண்ற ஒரு குடோன். இப்போ வந்து இங்க வந்து பாத்தீங்கன்னா இதை வந்து யார் வேணாலும் ப்ரொடியூசரா வந்து ப்ராசஸ் பண்ணிக்கலாம். அதாவது நான் இப்போ முருகேசன் சீட்ஸ்ன்னு சொன்னேன்ல, நான் ஒரு ப்ரொடியூசர். இப்போ என்கிட்ட யூனிட் இருக்கு, நான் என்னோட யூனிட்ல ப்ராசஸ் பண்ணிக்கிறேன். இப்போ நாளைக்கு இன்னொரு ப்ரொடியூசர் இருக்காருன்னா அவருமே என்கிட்ட வந்து ப்ராசஸ் பண்ணிக்கலாம். அந்த ஃபெசிலிட்டியும் இருக்குது. நம்ம வந்து அதே மாதிரி கவர்மெண்ட் ப்ராசஸ்லேயே ப்ராசஸ் பண்ணிக்கலாம். எஸ்சிஓட்ட அவங்க தகவல் சொல்லிட்டு இது மாதிரி இந்த யூனிட்டுக்கு எடுத்துட்டு வரேன், யூனிட்டுக்குன்னு ஒரு நம்பர் இருக்கும், அதுக்கு கொடுத்துட்டாங்கன்னா அவங்க வந்து இங்கே ப்ராசஸ் பண்ணிக்கலாம். அதுக்கு வந்து ப்ராசஸிங்க்கு ஒரு அமௌண்ட் சார்ஜ் பண்ணுறோம். ஏன்னா இந்த கிளீனிங் இதெல்லாம் இருக்கிறதுனால அந்த ஒரு அமௌண்ட் எங்களுக்கு தேவை. அந்த சார்ஜ் பண்ணுறோம். அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா ட்ரேடர்ஸ் சிலர் பார்த்தீங்கன்னா வந்து இந்த தானியம்லாம் ஸ்டாக் வைப்பாங்க. அது வந்து ஸ்டாக் வைக்கும் போது பார்த்தீங்கன்னா ரொம்ப நாளைக்கு ஸ்டாக் வைக்கிறாங்க. தானியம் ட்ரேடர்ஸ்ன்னு இல்லை, சிலர் விவசாயியே பார்த்தீங்கன்னா ஒரு 30-40 ஏக்கர் பண்ணுறவங்க அவங்க வந்து தானியத்தை வந்து விலை கிடைக்கல அப்படின்னு சொல்லிட்டு தேக்கி வச்சிருந்து விற்க முயற்சி பண்ணுவாங்க. அப்போ வந்து அதை காய வச்சுட்டு அதை க்ளீன் பண்ணாமல் அப்படியே கொண்டு போய் மூட்டை கட்டி வச்சிங்கன்னா அந்த நான் காமிச்ச கழிவு பொருள்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் வந்து ஒரு பூச்சிக்கு வந்து அதுலேருந்து தான் பூச்சியை ஸ்டார்ட் ஆகும். பூச்சியோ நோய்க்காரணியோ அங்கேருந்து தான் ஸ்டார்ட் ஆகும் உங்களுக்கு. அதுக்கு வந்து அது ஒரு தங்குமிடம் மாதிரி தான். அதில் வந்து அந்த அந்த கழிவெல்லாம் நீக்கிட்டு அதை சேமித்து வைக்கும்போது திரும்ப அந்த பொருளை நீங்கள் மார்க்கெட்டுக்கு எடுத்துகிட்டு போய் விற்கும் போது அந்த பொருளோட தரமும் கெடாமல் இருக்கும். அதுக்கு கூடுதலாக ஒரு விலை கிடைக்கிற வாய்ப்பு இருக்குது. அது ஒன்று. இப்போ சமயத்தில் உளுந்தெல்லாம் போடுவாங்க விவசாயிங்க. உளுந்து போடும்போது பார்த்தீங்கன்னா மழையில் அடிபட்டு சமயத்தில் வீணாக போயிடும். இப்போ மார்க்கெட்டில் கொண்டு போய் விற்றீங்கன்னா ரொம்ப அடிமாட்டு விலைக்கு கேட்பாங்க. அப்போ இதை சலிச்சு கொண்டு போகும்போது அவங்களுக்கு வந்து ஒரு நல்ல பெனிஃபிட்டாக இருக்கும். இப்போ நாங்கள் சலிக்கிறது சார்ஜ் பண்ணுறது பார்த்தீங்கன்னா ஒரு 2000 ரூபாலேருந்து 3 ரூபா வரைக்கும் சார்ஜ் பண்ணுறோம் சலிக்கிறதுக்கு மட்டும். இப்போ அது மாதிரி பண்ணும் பட்சத்தில் இந்த 2 ரூபா 3 ரூபா அடிஷ்னலாக அவங்க கொடுத்தாங்கன்னா அந்த வர கழிவை கூட அவங்களோட சொந்தமாக மாட்டுக்கோ ஆடுக்கோ அது மாதிரி பயன்படுத்திக்கிட்டு நல்ல இதை வந்து அவங்க மார்க்கெட் எடுத்து போகும்போது அதுக்கு இப்போ நான் அந்த 30-40 ரூபான்னு சொன்னது திடீர்னு பார்த்தா 60 ரூபா வரைக்கும் போகும். நல்லதாக இருக்குது. ஏன்னா மார்க்கெட்டில் அப்போ வந்து எல்லாருக்குமே மழை பெஞ்சு பொருள் இருக்காது. அப்போ உங்கள் பொருள் மட்டும் நல்லா இருக்கும் போது அதுக்கு கூடுதல் விலை கிடைக்கும். ரைட்டுங்களா? அது மாதிரி ஒரு விஷயம் இருக்குது. ஆமாம், நீங்கள் வந்து தானியத்தை சலிக்கலாம். எல்லா விதமான உளுந்து, பச்சைப்பயிறு, எள்ளு, நெல். ஆமாம், அது வந்து நீங்கள் சலிக்கலாம். சலித்து உங்கள்கிட்ட அந்த கழிவு அந்த நல்ல நெல் எல்லாத்தையும் நாங்கள் தனியாகவே கொடுத்துருவோம். நீங்கள் அதுக்கப்புறம் நீங்கள் மார்க்கெட்டிங் பண்ணிக்கிறது. அது ஒரு இப்போ சர்வீஸ் பண்ணிட்டு இருக்கோம். இப்போ வந்து இப்போ விதை வந்து லோக்கல்ல வந்து வாங்கிட்டு இருக்காங்க. இப்போ வந்து அதர் டிஸ்ட்ரிக்ட் அந்த மாதிரி கேட்குறாங்க அப்படின்னா இந்த லாங் டிஸ்டன்ஸ் கேட்குறாங்க. அதுக்கு ஆமாம், அது எப்படி கேட்குறாங்கன்றதை பொறுத்து நம்ம டிரான்ஸ்போர்ட் ரெடி பண்ணணும். அப்போ வந்து ஒரு பல்காக கொஞ்சம் சேர்ந்து ஒரு ஃபார்மர்ஸ் வந்து ஒரு 30-40 பேர் சேர்ந்து எடுக்கும்போது அவங்களுக்கு வந்து பெனிஃபிட்டாக இருக்கும். அது மாதிரி சிலர் எடுக்கிறாங்க. நம்ம இப்போ விதை வந்து ஒரு கணிசமான தொகையாவது சாகுபடி செலவுல அப்படின்ற மாதிரி விவசாயிங்க நினைக்கிறாங்க. ஓகே, அது செலவு கிடையாது, முதலீடு. அதை முதல்ல புரிஞ்சுக்கணும். அதே மாதிரி அதை எப்படி குறைக்கலாம் அப்படின்றது வந்து தரமான விதை யூஸ் பண்ணும்போது விதையோட அளவு குறையுது. அது ஒரு காரணம். இன்னொரு வழிமுறை, உதாரணத்துக்கு வந்து ஒரு 30 ஏக்கர் ஒரு விவசாயி ஒரு விவசாயம் பண்றாருன்னு. ஓகே, இப்போ அடுத்த போகம் வந்து அவருக்கு ஒரு இந்த போகம் ஒரு ரகம் பண்ணியிருக்காரு, அடுத்த போகம் ஒரு ரகம் பண்ணணும்னு அவரு ஒரு யோசனையில இருப்பாரு. அப்ப வந்து அந்த போகத்திலேயே வந்து அதை ஒரு சின்ன இடத்துல
ஒரு ஏக்கர்ல அந்த ரகத்தை வந்து பயிர் பண்ணுங்க. ஓகே. பயிர் பண்ணி அதை வந்து ப்ராப்பரா நீங்க அங்க மேனேஜ் பண்ணுங்க. ஓகே. மேனேஜ் பண்ணி அதை வந்து இப்ப எங்கள்கிட்ட கொடுத்தீங்கன்னா எங்களுக்கு வந்து ஒரு மினிமம் ஒரு 2 டன் வேணும். என்ன காரணம்னா எங்களுக்கு அந்த கிளீனிங்காக தான். அந்த மிஷினை கம்ப்ளீட்டா கிளீன் பண்ணி எடுக்கிறதுக்கு எங்களுக்கு 2 லேபருக்கு மேல தேவை. 2 டன்னு கொடுத்தீங்கன்னா நாங்க வந்து உங்களுக்கு கிளீன் பண்ணி தருவோம். கிளீன் பண்ணி தரப்ப பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து உங்க வயல்லே விளைஞ்சதுனால அதோட திருப்தி உங்களுக்கு இருக்கும். அது அதே விதையை தான் திரும்ப யூஸ் பண்றீங்க. அதே மாதிரி கிளீன் பண்ணும் போது நீங்க நேரடியா வந்து பார்க்கும்போது நீங்க வந்து எப்படி கிளீன் பண்ண சொல்றீங்களோ நம்ம அது மாதிரி நல்ல தரமா கிளீன் பண்ணி தரலாம். அதுவும் உங்களுக்கு ஓரளவு திருப்தியா இருக்கும். அதுவும் இல்லாம உங்களுக்கு அந்த விதைக்கான செலவு அடுத்த போகத்துக்கு வந்து கணிசமா குறையும். 30 ஏக்கருக்கு நீங்க 30 பை வாங்குறீங்கன்னா ஒரு 40,000 ரூபாய் கிட்ட செலவு வருதுன்னா நீங்க 1 ஏக்கர் சாகுபடி செலவு பார்த்தீங்கன்னா ஒரு 25,000 இருந்து 20,000 தான் செலவு வரும் சாகுபடிக்கான செலவு. அதுக்கப்புறம் ப்ராசஸிங் போக நெருக்கி ஒரு 15,000 இருந்து ஒரு 10,000 உங்களுக்கு விதையிலே மிச்சப்படும். சேவிங் பண்ணலாம். அது வந்து இப்ப நீங்க அது நல்ல விதையா எடுத்துட்டு போகும்போது அது உங்க இடத்துல நாத்தா வச்சு உங்க பகுதி மக்களுக்கு திரும்ப அந்த நாத்தை நீங்க கொடுத்து அது மூலியமாவும் வருமானம் ஈட்டலாம். ஓகே ஓகே. சோ அப்படியும் பண்ணலாம். ஆமா. இப்ப சமுதாய நாற்றாங்கல்னு சொல்றாங்கல்ல. ஆமா ஆமா. அது மாதிரி விவசாயிங்க கூட்டமா சேர்ந்து அது மாதிரி ஒரு 1 ஏக்கர் 2 ஏக்கரோ பயிர் பண்ணி அதை எடுத்துட்டு வரும் பட்சத்துல நம்ம அதை சலிச்சு கொடுக்கலாம். அதுல எந்த விதமான சிக்கலும் இல்ல. அவங்க வந்து வயலை நல்ல முறையில பராமரிக்கணும். நல்ல முறைனா அங்க வயல்லே களவன் எடுத்துடணும். ஆள் வச்சு களவன் எடுத்துட்டு நல்ல விதை அதுக்கான ஆதாரமும் நல்ல விதையை பயன்படுத்தி அவங்க அதை நான் சொன்ன மாதிரி மிஷினை நல்லா சுத்தம் பண்ணி அறுவடை பண்ணி எடுத்துட்டு வந்து சலிச்சு கொடுக்க சொன்னாங்கன்னா நம்ம அதை எந்த நேரமும் சலிச்சு கொடுக்கலாம். அதுல அவங்களுக்கு எந்த சிக்கலும் இருக்காது. அவங்களுக்கு ஒரு மன திருப்தி இருக்கும். அதுல கண்டிப்பா 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 அவங்க தைரியமா அதை அடுத்த விவசாயத்தை எடுத்துட்டு போகலாம். இந்த விதை நல்லா இருக்குங்கும் போது அடுத்து நம்ம வயல்ல பார்க்க வேண்டிய வேலைகளை வந்து தைரியமா பார்க்கலாம். அதே மாதிரி இன்னொரு ஒரு முக்கியமான விஷயம் ரகம் வந்து ரொம்ப முக்கியத்துவம் விவசாயிங்க கொடுக்குறாங்க. அதுக்கு அவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்க தேவையில்லை என்னை பொறுத்த வரைக்கும். என்கிட்ட விவசாயிங்க வந்து போன் அடிச்சு இந்த ரகம் இருக்கா எனக்கு உடனே அதுல ஒரு 20 மூட்டை கொடுங்க 30 மூட்டை கொடுங்கன்னு என்கிட்ட கேட்கறாங்க. நான் அவங்கள்ட்ட வெளிப்படையாவே சொல்றது நான் வித்து லாபம் பண்றதை விட அது அங்க போய் அதுல நிறைய சிக்கல்கள் இருக்கு. அதாவது அந்த ரகம் அங்க போய் நல்லா விளைஞ்சிருக்கலாம். ஆனா அதை மார்க்கெட்ல யாரும் விரும்பாம இருக்கலாம். அது வந்து ஒரு நம்ம டெல்டா மாவட்டம் மாதிரி டிபிசி இல்லாத ஒரு ஊரா இருக்கலாம். அங்க வந்து அவங்க ரைஸ் மில் வச்சிருக்கவங்கள்ட்ட தான் அந்த நெல்லை வித்தாகணும். அப்போ வந்து அது நல்லா விளைஞ்சு அங்க விலை கிடைக்கலன்னா அதுவும் விவசாயிக்கு வருத்தம் தான். அப்போ வந்து ஒரு புது ரகம்ங்கும் போது அவங்க கவர்மெண்ட்ல வந்து அந்த புது ரகத்தை அறிமுகப்படுத்துறாங்க. அதை ரொம்ப மிகைப்படுத்திடுறாங்க சமயத்துல வெளி ஊடகத்துல. அதை வந்து விவசாயிங்க கொஞ்சம் புரிஞ்சுக்கணும். அதை வந்து அவங்க என்ன பண்ணலாம்னா முதல்ல அந்த ரகத்தை வந்து சிறிய அளவுல ஃபர்ஸ்ட் ட்ரை பண்ணுங்க. எடுத்த உடனே அந்த ரகத்தை போடுறீங்க அப்படின்னா நாளைக்கு வந்து அந்த ரகம் வந்து உங்க ஏரியால உங்க கிளைமேட்டுக்கு சூட் ஆகல, ஏதோ ஒரு காரணத்தினால ஒரு பாதிப்பு வருது அப்படிங்கும் போது அதனால வர நஷ்டம் யாருக்கு? முதல்ல நம்மளதான் அது பாதிக்கும். பயிர் பண்ண விவசாயியை தான் பாதிக்கும். அது 1 ஏக்கரோ ஒரு 1/2 ஏக்கரோ போட்டு ட்ரை பண்ணிட்டு அது நல்லபடியா இருக்கு அப்படின்னா அதுக்கு அடுத்த வருஷம் வந்து நீங்க அதே கூட வச்சிருந்து விதையா கூட பண்ணிக்கலாம். இப்ப டிமாண்ட் ஆகி ஒரு விதையோட விலை ரொம்ப அதிகமா போகுது சமயத்துல. அது வந்து அந்த ரகத்துக்கு வந்து ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. சராசரியா வந்து எந்த ரகம் போட்டாலும் டெல்டா மாவட்டத்துல அந்த 2 டன் தான் விளைச்சல் வருது. எவ்வளவு புது ரகம் போட்டாலும் அவ்வளவுதான் விளைச்சல் வருது. பார்க்க ஒரு ரகம் பார்வையா இருக்குன்னு போயிட்டு வாங்கிட்டு வந்து அடுத்த வருஷம் போட்டுறாங்க. ஆனா அந்த ரகத்தை அறுத்து பார்த்தா அதோட ஈல்டு வரல. அப்போ வந்து அவங்க வந்து அந்த புரிதல் இருக்கணும். எடுத்தோடனே வந்து புதுசா ஒரு ரகத்தை வந்து முயற்சி பண்ண வேணாம்னு நான் சொல்லல, தாராளமா முயற்சி பண்ணணும். அப்பதான் உங்களுக்கும் அந்த ரகத்தை பத்தி புரிதல் இருக்கும். நாளை பின்ன உங்களுக்கு தெரிஞ்ச விவசாயி வந்து அதோட விதை கேட்டாலுமே நீங்க அவங்களுக்கு கொடுக்கலாம். ஆனா வந்து அதை வந்து மிகைப்படுத்திடுறாங்க. வந்த வருஷமே பாத்தீங்கன்னா அந்த ரகம் அவ்வளவு விலை இது இவ்வளவு அங்க சொல்லிட்டாங்க. உதாரணத்துக்கு ஒரு ரகம் வந்து இன்னும் ரிலீஸ் ஆகல, அது ஹெக்டேருக்கு 7 டன், அது பேப்பர்ல 7 டன் ஏக்கருக்குன்னு போட்டாங்க. ஹெக்டேர் ஏக்கர் அதாவது ஒரு ஹெக்டேருக்கு வந்து 2.4 ஏக்கர் தான் ஒரு ஹெக்டேர்ன்றது. அதை வந்து ஒரு ஏக்கருக்கு 7 டன் மாத்தி போட்டாங்க. இதை பார்த்தோன்னா அவங்க ப்ரூஃப் ரீட் பண்ணிட்டு போட்டாங்களா என்னன்னு தெரியல மீடியா. ஆனா பார்த்தோன்னா விவசாயிக்கு என்ன தோணுது, ஒரு ஏக்கருக்கு 7 டன்னா அது ஏதோ அதிசய நெல் அப்படின்ற மாதிரி நினைச்சிடுறாங்க. ஆனா எந்த நெல்லுமே அது மாதிரி அதிசய நெல் கிடையாது. சொல்ல வர்றது உங்க ஏரியால அதை ஃபர்ஸ்ட் கொஞ்சமா ட்ரை பண்ணுங்க. உங்களுக்கு அது அந்த சீதோஷ நிலைக்கு அங்க உள்ள பூச்சி தாக்குதெல்லாம் அதை சமாளிக்கணும். கண்டிப்பா இதெல்லாம் சமாளிச்சு விளைச்சல் வரணும். விளைச்சல் வந்தாலும் அதுக்கு விலையும் கிடைக்கணும். அது ரொம்ப முக்கியம். சமயத்துல வந்து பாரம்பரிய நெல் நல்லா பண்றாங்க, ஆனா அது விற்க முடியல அப்படின்னு சிரமப்படுறாங்க விவசாயி. அப்போ வந்து விளைச்சல் மட்டும் நம்மளுக்கு முக்கியம் இல்லை, அது அவங்களுக்கு லாபகரமாவும் இருக்கணும். கண்டிப்பா. அப்போ வந்து புது ரகத்தை வந்து பண்ணுங்க, ஆனா சிறிய அளவுல முயற்சி பண்ணிட்டு அதுக்கப்புறம் நிறைய பண்ணுங்க. ரிசல்ட் நல்லா வந்து அது வந்து நீங்க உங்களுக்கு பிரச்சனை இல்லாம இருக்கும். புது ரகத்துக்கு பின்னாடி ஓடுறதுனால அதனால ரொம்ப டிமாண்ட் வந்து விதையில நிறைய நாமளே ஏத்தி விட்டுறோம். ஆமா.
ஸோ இப்போ பிரதர் அப்புறம் வந்து விதை நேர்த்தி ஒரு முக்கியமான ஒரு விஷயம். அது நிறைய விவசாயிகள் வந்து பாத்தீங்கன்னா அதை வந்து டப்போல வந்து அரசாங்கம் வந்து உற்பத்தி பண்ணி அந்த பாட்டில் கொடுக்கும்போது அதை வாங்கிட்டு போய் வீட்டுல அப்படியே வச்சிருக்காங்க. அது எதுக்கு பயன்படுத்துறதுன்னு அவங்களுக்கு பண்ண மாட்டேன்றாங்க. ஓகே, அது டப்போல கொடுத்தாங்க நாங்களும் வாங்கிட்டு வந்துட்டோம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்களே வெளிய. அதை வந்து கரெக்டா முறையா பயன்படுத்தணும். விதை ஊற வைக்கும் போது இந்த உயிர் எதிர் காரணி, அதாவது பெசிலஸ் சப்டிலிஸ், சூடோமோனாஸ், இது மாதிரியோட இந்த இதை வாங்கி அந்த விதையில கோட்டிங் பண்ணி போடும் பட்சத்துல இப்ப நம்ம வந்து விதையில உள்ள கழிவுகளை பிரிச்சு எடுக்கிறோம். ஆனா அதுக்கான நோய் காரணிகள் வந்து பாக்டீரியா கண்ணுக்கு தெரியாது, ஃபங்கஸ் வந்து கண்ணுக்கு தெரியாது. அது விதைக்குள்ளேயும் இருக்கலாம், வெளியிலயும் இருக்கலாம். அப்ப அதை சமாளிக்கிறதுக்கான இன்னொரு உயிரினம் அது. இதை நம்ம கோட்டிங் பண்ணி போடும்போது அது வயல்ல வந்து மல்டிப்ளை ஆகும், நுண்ணுயிர் பெருக்கம் ஆகும் வயல்ல. இது ஒரு நல்ல விஷயம். இதை எல்லாரும் அவசியம் பண்ணணும். எல்லாம் ஒரு அவசரத்துல இருக்காங்க. இன்னைக்கு விதை, அதாவது ஒரு 5 நிமிஷத்துக்கு முன்னாடி இந்த ரகம், இந்த விதை அப்படின்னு சொல்லிட்டு கடகடன்னு போயிட்டு அதை வாங்கி அதை எங்கேயாச்சும் ஒரு இடத்துல ஊற போட்டுறாங்க. ஊற போறது கூட நிறைய சிக்கல் பண்றாங்க சமயத்துல. அதாவது கோடை காலத்துல அந்த ஏரி குளம்லாம் சுண்டி தண்ணி கொஞ்சமா இருக்கும். அதுல பாத்தீங்கன்னா உப்புத்தன்மை எல்லாம் ஜாஸ்தி இருக்கும். ஏன்னா தண்ணி சுண்டுது இல்ல உங்களுக்கு, அதுல உப்புத்தன்மை இயற்கையா ஜாஸ்தி இருக்கும். அப்ப அவசரமா போய் அதுல போய் ஊற போட்டுறாங்க. ஊற போட்டா கண்டிப்பா அதுல முளைக்காது. அந்த புரிதல் வேணும். எல்லாரும் விவசாய வீட்லயும் ஒரு நெல் ஊற வைக்கிறதுக்கு ஒரு தொட்டியோ ஒரு பேரலோ கண்டிப்பா அவங்க வச்சிருக்கணும். பேரல் வந்து 200 லிட்டர் பேரல் இப்போ இயற்கை விவசாயத்துக்கு நிறைய பயன்படுது. அதை அவங்க வீட்டுல ஒண்ணு வாங்கி வச்சுக்கணும். இல்லைன்னா ஒரு சின்ன தொட்டியாவது செஞ்சு வச்சு அதுல நல்ல தண்ணியில விதைய ஊற வைங்க. பையோட அப்படியே போட வேணாம். அந்த பையில உள்ள அட்டையை தனியா எடுத்து வச்சுட்டு அந்த பையை பிரிச்சு உள்ள போட்டு அதை நீங்க பாருங்க, போடும் போதே உங்களுக்கு தெரிஞ்சிடும். பையோட போடுறதுனாலே நிறைய சிக்கல் வருது. இது ஒரு சிக்கல் இருக்கு. இது வந்து இதெல்லாம் நீங்க அங்கேயே களைஞ்சிட்டீங்கன்னா நாத்தாங்கால் உங்களுக்கு நல்லா இருக்கும். நாத்தாங்கால் நல்லா இருந்தாலே அதனோட விளைச்சலும் உங்களுக்கு நல்லா இருக்கும். இதுதான். ஓகே சூப்பர் பிரதர். இப்போ விவாஸ் இப்போ நீங்க இப்போ பார்த்துருப்பீங்க, ஒரு விதை வந்து உற்பத்தியிலேருந்து அது எப்படி அவங்க ப்ராசஸ் பண்ணி அதை வந்து எப்படி சுத்திகரிப்பு பண்றாங்க எல்லாமே வந்து நம்ம பிரதர் வந்து A-Z நம்மளுக்கு வந்து தெரியப்படுத்திட்டாங்க. விவசாயிகள் வந்து விதை எப்படி பார்த்து வாங்கணும் அது முதல் கொண்டுமே அவர் சொல்லியிருக்காப்புல. ஸோ உங்களுக்கு வந்து குவாலிட்டியான விதைகள் வேணும் அப்படின்னா நான் பிரதரோட கான்டாக்ட் நம்பர் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ நீங்கள் வாங்கி பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு நீங்கள் பார்த்துருப்பீங்க, நான் வந்து டிரான்ஸ்பரண்டாக காட்டுறேன் இதுதான் அவர் பண்ணுறாருன்னு. ஸோ அவர் எவ்வளோ மெனக்கறாப்புல, எவ்வளோ குவாலிட்டியாக பண்ணுறாப்புல. ஏன்னா அவங்க அப்பா பண்ணிட்டு இருந்தாரு, இப்போ அவர் வந்து எடுத்து இதை வந்து எதுலையுமே காம்ப்ரமைஸே பண்ணிக்காம, குவாலிட்டியில் எங்கேயுமே காம்ப்ரமைஸ் பண்ணிக்காம அவர் வந்து ஒரு நல்ல எண்ணத்தோட ஒரு வார்த்தை யூஸ் பண்ண, மனசுக்கு வந்து விரோதம் இல்லாமல் பண்ணணும் அப்படின்னு ஒரு வார்த்தை சொன்னாப்புல. ஸோ அதே மாதிரி தான் பண்ணியிருக்காப்புல. நீங்களே அதை டிரான்ஸ்பரண்டாக நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ உங்களுக்கு தேவைப்பட்டுச்சு அப்படின்னா கீழே கான்டாக்ட் நம்பர் பண்ணுங்க. மேலும் வந்து அந்த சுத்திகரிப்பும் பண்ணி கொடுத்துருக்காங்க. ப்ராசஸ் யூனிட் அவங்கள்ட்ட இருக்கு. ஸோ யாருக்காவது வந்து ப்ராசஸ் பண்ணணும், விதைகளை சுத்திகரிப்பு பண்ணாலும் அதுக்கான சர்வீசஸ் இருக்கு. ஸோ எல்லா சர்வீஸும் அவர் சொல்லியிருக்காப்புல. தேவைப்படுற கீழே கான்டாக்ட் நம்பர் கால் பண்ணி அவர் டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கலாம். ஸோ இவ்வளோ நேரம் உங்கள் நேரத்தை வச்சு இன்டர்வியூக்கு ரொம்ப நன்றி.